நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. ஆமா. பகல்ல போடுற சுத்திரியா நீ என்ன பகட்டியா? இந்த நைட்டியா போடுற தப்பு இல்ல. இந்த நைட்டியா போடுற பொம்பளை புள்ள இந்த துண்டை அப்படி எடுத்து இந்த லாக்கரையும் இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2026 புது மாடல் பாத்திருக்கியா? இல்லையே. பார்த்தது இல்லையா? அடையாம இங்க இதான் 2020 புது மாடல். இது மாதிரி பாத்துக்க மாட்டியா? இவர் இதான் 2020 புது மாடல். ஆமாடா. என்னடா சிம்மிஸ் மாதிரி இருக்கு? இது சிம்மிஸ் இல்லடா ஐயப்பா. வேற என்னது? என்னன்னு தெரியலையாமா? அட போன மாசம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது திருப்பத்தூர் பஸ் ரோட்ல கிடந்துச்சு. இல்லடா, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு வித்தாங்க. 2 சட்டி 150 ரூபா, 2 சட்டி 150 ரூபான்னு. நாடகத்துக்கு போயிட்டு 2 சட்டி வாங்கிட்டு போனேன். ஒரு நாடகத்துல உட்காந்துக்கிட்டானே குண்டியோங்க பறந்து கிழிஞ்சு வச்சுடா. கிழிஞ்சு உன சட்டியை தூக்கி போட்டானே. அத கிழிஞ்சு உன தூக்கி போடலாமாடா? உடனே பெண்ணில மாத்திக்கிட்டேன். ரதி, நாங்க சட்டி கிழிஞ்சுனா பெண்ணில போட்டுக்கிறோமே. அதுக்கு அடுத்தபடியாக செக்கடிக்காவலி நல்லாம் பங்காளிகள் செயலாளர் எங்க சொக்கலிங்கப்பா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். எங்க தலைவர் அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பொருளாளர் அவர் தான், அந்த செக்கடிக்காலிக்கு பூசாரி அவர் தான், கே குமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய விசியப்பா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறோம். அவர் துணைத் தலைவர், இந்த பங்காளிகளுக்கு துணைத் தலைவர், பங்காளி கோயிலுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய எங்க சுப்பிரமணிய அப்பா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறோம். எங்கள் அருமை தம்பி டி பாண்டியதாஸ், இந்த கோயில் சாமியாடி செக்கடிக்கு சாமியாடி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிற துணை செயலாளர் அவர்கள். விடப்படாது. அடுத்தபடியாக எங்கள் அருமை தம்பி எஸ் பாண்டியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறோம். வாங்க. இந்த பங்காளி கோயிலுக்கு 2006 கும்பாசன நடக்கிலிருந்து எங்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்க அருமை தம்பி, பக்கத்து கிராமம் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய கூட அண்ணன் தம்பியா பழகக்கூடிய பாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறோம். அண்ணா வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களுக்காக போன் மூலியமா அப்பப்ப மெசேஜ் பண்ணிய எங்க அழகு சித்தப்பா குடும்பத்திலிருந்து யாரு புதல்வர்கள்
வந்து அந்த பொன்னாடியை பெற்றுக் கொள்வார் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க தம்பி வாங்க. கட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடட்டா. தவளை இட்டு கச்சை கட்டி தவளை இன்றி கச்சை கட்டி ஆடட்டா. பலே போன் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு துணையாக இருந்த தம்பி இளையராசா குடும்பத்திலிருந்து அந்த பிள்ளைகளை வாங்க வாங்க வாப்பா வாப்பா பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறோம். பி மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுகிறோம். மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். பி மகேந்திரன் எங்களுடைய விழா குழுவில் அவர் ஒரு நண்பர். அவர் தலைக்கட்டில் சேர்ந்து வரி கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த திருவிழாக்காக 15 தலைக்கட்டு தான், வேற ரொம்பலாம் இல்லை, 15 தலைக்கட்டு தான். அந்த தலைக்கட்டுக்கு 5000 ரூபாய் நாங்கள் வரி போட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி அன்னதானம் எல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோபப்படாம குறையாம ஏத்துக்க நறுக்குன்னு ஏத்தி எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த துணைத் தலைவர் சி பாண்டியன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக எங்க இன செயலாளர் அவர்களுக்கு, அவர் தான் எங்களுடைய சாமியாடி, அவர் இந்த பொறுப்பில் இருக்காரு, அங்கே இருக்காரு, அவருக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறோம். எங்க செயலாளர் டி பாண்டியராசன் அவருக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுகிறோம். ஹலோ, இப்பொழுது செக்கல்காலியின் கோயில் தலைவர், எங்களின் பங்காளி, எங்களின் அருமை தலைவர் அண்ணன் டி லட்சுமணன் அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ப்பார். அதுக்கு அடுத்தபடியாக நாங்க கேட்ட குரலுக்கு எங்களுக்கு யோசிக்காம தம்பி எது வேணுமா வாங்கிங்கன்னு சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் ஏஎல் தென்னரசு அண்ணன் அவர்களுக்கு இந்த திருப்பத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியில நம்ம ஊர்ல பாருங்க, இவளை சுத்து வட்டாரத்தில் ஒன்றிய செயலாளர் பொறுப்பு வாங்கியிருக்காரு அண்ணன். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வரவேற்று எங்கள் தண்ணிக்கேன் உபயம் எத்தனை கேனா இருந்தாலும் உபயம் பண்ண எங்க அண்ணன் தென்னரசன் அண்ணா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்தி கௌரவப்படுகிறோம். மேலும் வளர இந்த ஜக்கடிக்காரியை வழங்குகிறோம் என்பதை மிக தகவல்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னாடை போத்தி கௌரவம் செய்த செக்கடி ஆத்தா பங்காளிகளுக்கும் மற்றும் நமது சமூக தலைவர் சத்யவேல் அவர்களுக்கும் செயலாளர் தம்பி பாண்டியராசன் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு இறைவனுக்காக என்றும் கடமை செய்வதற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக காத்து கொண்டு இருக்கின்றோம். இன்று மட்டுமில்லை, என்றும் எனது தந்தையின் பிறகு எனக்கு பிறகும் என் குழந்தைகளும் எப்பொழுதும் வாழையடி வாழையாக இறைவனுக்காக தொண்டுலையும் காத்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அழகு கவிதா குடும்பத்திற்கு பொண்ணு போடுவோம்.
இங்க பாரு. அங்க பாரு, அந்த யூடியூப்ல பாரு. யூடியூப் எடுத்து நாளைக்கு வந்துடும். ஓகே, இதோட முத்துடன் முடிவிட்டது. இனி நாடகம் ஆரம்பமாகும். ஜில்லா ரஞ்சித் வழங்கும் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் சிறப்பாக முறையிலே அமைத்திருக்கிறார். அது சிறப்பான நடிகளை வைத்து இந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். கடைசி வரை இருந்த இந்த நாடகத்தை பாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் சவுண்ட் சர்வீஸ் பிரமாண்டமாக அமைத்து கொடுத்த அண்ணன் குமரேசன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டி கருதப்படுகிறோம். எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்த மாதரம்பட்டி கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதவராயன்பட்டி கிராமத்தில் ஊர் மாசத்து ஐயனார் மண்ணினி கருப்பரு மாதவராயன்பட்டி கிராமம். இந்த சிறப்பான ஊரில் இந்த பேர் எங்கேயுமே கிடச்சிருக்காரு. இந்த மாசத்து ஐயனுடைய அருளாகவும் எனது தெய்வம் செக்கிடிக்காளி அருளாகவும் மாதவராயன்பட்டி நகரிலே நீ இருந்தால் கறந்த மலகோட எதிரொலிக்கும் சிங்கார ஊரிலே உன் பேரோடும் உன் புகழோடு வாழணும், நோய் இல்லாமல் வளரணும். ஒருத்தன் தண்டிக்கணும்னா தனிமையில் தண்டிக்கணும். ஒருத்தனை பாராட்டணும்னா 10 பேர் மத்தியில் பாராட்டணும். என் அன்பு மகன் லட்சுமணனும் அன்பு மகன் என் அன்பு தம்பி குமாரும் பாண்டியராசன் சாமியாரியும் உங்களெல்லாம் வேண்டு விரும்பி கொண்டு உங்களை விடைபெறுகிறேன். வணக்கம். அன்போடு கேட்கிறார்கள். ஹலோ. அண்ணாமலை இருக்க என்னாலும் நமக்கு கவலைகள் ஏது? வேண்டும் வரவும் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேதவினாட்டு மனமில்லையோ, வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேதவினாட்டு நாதருமே சுகவாணி கல்யாணி ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகம் ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகம் ஆனந்த பூரணனே, கீதையை எழுதி தோமே பக்தர் தோமே கீர்த்தி விநாயகமே, கீதையை எழுதி தந்த வக்ர துண்டி கீர்த்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகமே. ஹலோ.
கலைவாழ்கவே உலகத்தில் உன்னதமான நாடு கலைவாழ்கவே உலகமெங்கிலும் உன்னதமான நாடு கைவாழ்கவே உலகமெங்கிலும் உன்னதமான நாடு கைவாழ்கவே பழகே தந்தை வணங்கும் செந்தமிழ் என்றும் வாழ்கவே உலகமெங்கிலும் உன்னதமான நாடு கைவாழ்கவே உலகமெங்கிலும் உன்னதமான நாடு கைவாழ்கவே சிவனாடிய கூத்து விகாசகதிய பாட்டு சிவனாடிய கூத்து எங்கள் சங்கத்தினுடைய பாட்டு சிவனாடிய கூத்து விகாசகதிய பாட்டு அன்புடைகளை பார்த்து நல்லாட்சி திரண்டும் சேர்த்து பண்புடைகளை பார்த்து நல்லாட்சி திரண்டும் சேர்த்து உலகமெங்கில் உன்னதமான நாடு கைவாழ்கவே உலகமெங்கில் உன்னதமான நாடு வாழ்கவே உங்கள் ஒற்றுமை கண்டு நான் உள்ளம் இணைந்து நின்று உங்கள் ஒற்றுமை கண்டு நான் உள்ளம் கண்டு நின்று உங்கள் ஒற்றுமை கண்டு நான் உள்ளம் இணைந்து நின்று எங்கள் கைகளை கொண்டு ஒரு ரசிக்க வைப்பேன் என்று எங்கள் கைகளை கொண்டு ஒரு ரசிக்க வைப்பேன் என்று உலகமெங்கில் உன்னதமான நாடு கைவாழ்கவே உலகமெங்கில் உன்னதமான நாடு கைவாழ்கவே அருமையுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களை ஏற்று அருமையுள்ள பெருமையுள்ள அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே அருமையுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே பெருமையுள்ள என்ன பெற்ற ஆயா மார்களே ஆயா மார்களே பாட்டி மார்களே பாட்டி மார்களே அப்பத்தா மார்களே அருமையுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே அருமையுள்ள பெருமையுள்ள அக்கவர்களே உங்க ஆரவார பேச்சுகளை மகமக உட்காருங்க வந்தவரை நிக்காதீங்க மகமக உட்காருங்க நீங்க வந்தவரை நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி நீங்க பாதையை விட்டு விலகி நீங்க அன்போடு உட்காருங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னால வந்தீங்களா பரபர இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்கே நாடகம் பார்க்க நீங்க இங்கே நாடகம் பார்க்க நீங்க ஊரடிக்க வந்தீங்களா தண்ணியத்தை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க யாரு தண்ணி போட்டுருக்காரு ஊரே காப்பு கட்டி பயபக்தியா உட்கார்ந்துருக்கு தண்ணி போட்டாங்க சகல உங்களை தண்ணி போட்டு சொல்லி சங்கட் போடுறீங்களா அப்புறம் உங்களை தண்ணி போட நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா அந்த வார்த்தை நான் சொல்றேன் எதுக்கு எந்த தண்ணியை சொன்ன நீ நினைக்கிறேன் என்ன தண்ணி ஒயின் ஷாப்ல அடிக்கிற தண்ணியை சொன்ன நினைச்சியா தண்ணி போடுறது ஆட்டம் போடுவாங்க அது கிடையாது பேஞ்ச தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மழை விழுந்துருந்துன்னு வச்சுக்க வந்து வேண திருப்பிட்டு நம்ம சங்கத்துக்கு போயிருப்போம் மைக் செட்டுக்காரர் மைக் செட்லாம் மேலே ஏத்திட்டு அந்த ஆளு படுத்து தூங்கிருப்பாரு கரெக்டா முத ஆளா வந்து நான் காலடி எடுத்து கீழே வச்சேன் வந்த மழை மசீர்ல கூட பேயல ஊருக்கு போயிருச்சு எப்படி மழை வரும் என்ன காரணம் நாடக லைட்டா தூத்தோடும் போது ரஞ்சித்தனை போன் அடிச்சாப்ல என்னன்னு என்னடா தம்பி ஊர்ல மழை பெய்யுதே வருஷம் அந்த ஊர்ல மழை பெய்யுமா நம்ம நாடகம் போட்டுருக்க மழை பெய்தாம்டா தம்பினாப்ல நான் அதுக்கு ஒரே வார்த்தை தாண்டாயப்பா சொன்னேன் கவலையே படாதுன்னு நீங்க விடிய வரைக்கும் ஒரு சொட்டு மழை வராது அப்படின்னு எப்படி ஒரு சொட்டு மழை விழுகாது என்ன காரணம் எதனால நான் எப்ப எடுத்து ஒரு ஊர்ல காலை வைக்கிறேனோ மசீர்ல கூட அந்த ஊர்ல மழை பெய்யாது மழை மட்டும் இல்ல பனி கூட பெய்யாது ஏன் சொல்றேன் நான் எப்ப ஊரை விட்டு கிளம்புறேனோ அப்பதான் மழை பெய்யும் அந்த அளவு நல்ல மனுஷன் பாப்பு அப்படி சொல்லலடா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு சாமி தண்ணியத்தை போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க எந்திரி பெருமை தண்ணியை முட்டு முட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கொட்டாய்க்கு பின்னாடி போய் நீங்க கொட்டாய்க்கு பின்னாடி போய் நீங்க தலையை வச்சு ஆட்டாதீங்க மகமக உட்காருங்க நீங்க வந்தவரை நிக்காதீங்க டேங்கப்பா மியூசிக் பார்ட்டி அடி நொறுக்கல என்ன காரணம் ஐயனார் கன்றுதான் இந்த அளவு நீ வாசிக்கிறதா என்ன காரணம் குமரன்
குமரனுக்கு அந்த அளவுக்கு அண்ணே ஸ்ரீ குமரன் ஆடியோஸ் போட்டிருக்காப்ல, அதனால இருக்கிறோம். அதோட ஆபரேட்டர் பத்தியா, ஆபரேட்டர் பார்த்தா தாண்டா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. யாப்பா முதல்ல நடிகர்கள் பார்த்தா பயப்படுவேன், நீ எப்படி இந்த ஆபரேட்டர் பார்த்தா தான் எனக்கு பயம் வருது. அவங்கள பார்த்து ஏன் பயப்படுற? எப்ப எந்த கமாண்ட் போடுவானே தெரியாது, குளார போய் போட்டு விட்டு என்ன ஊர்ல கோத்து விட்டு போயிருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்ல அருமையான கூட்டம். விடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் உட்காந்து நாடகம் பார்த்தல மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பெத்த ஆத்தா கத்தா நிறைய உட்காந்து நீங்க நாடகம் பாக்குறீங்க. அந்த ஆத்தா எழுப்புதா, அந்த சேர் பக்கத்துல படுத்த இடத்துல தண்ணி டாங்க மாதிரி எந்திரிட்டா. ஒப்புறான பகுமானத்துல தீய வைக்க எங்க தலைய வச்சுக்கிட்டு எங்க குண்டி வச்சுட்டு படுத்துருக்கு, எந்திரிட்டா. எப்ப வந்து படுத்த நாடகம் நீ எப்ப எந்திரிச்ச? இது என்னடா செய்வன கோளாறு மாதிரி மெல்ல. இன்னும் கொஞ்சம் முதல்ல மொத்தமா தூக்கு, நாடகம் குளுக்கோஸ் ஆகி போயிடும். யாரு நினைக்கிற குடிமகன் போப்பா மெல்ல மெல்ல. சரி சரி, இப்ப பாட்டுல உடச்சு போடாது, அது பாட்டுக்கும் பாட்டுல உடச்சு பக்கவாத்துல குத்திர போகுது. போ ஏதோ பாட்டுலயா உன்னை பிளந்து ஒண்ணு இன்னும் எந்திரிக்கலையா தண்ணிக்கு இந்த இடத்தா. ஏய் எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, அவளால விட்டுட்டு படுத்திருக்காங்க மட்டும் ஏன் பாக்குற? பல பேர் உட்கார்ந்து விட்டு படுக்கிறாள். ஏன் தெரியுமா எழுப்புறேன்? அவங்களை எழுப்புனா இருக்கிற ஆளுக்கு ஃபுல்லா படுத்துரும். ஒண்ணு படுக்கிறத பார்த்தா அடுத்தடுத்து படுத்துரும். அதனால கோச்சிக்காம எந்திரிச்சு வந்து நல்லபடியா நாடகத்தை பாருங்க. கிளப்பிடு கிளப்பிடு. பெண்கள் கூட்டம் வந்து நிறைய உட்காந்துருக்கு, அதுதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்? நிறைய உண்களை பார்த்தோம்னா ஆண்கள் தான் நிறைய உட்காந்து நல்லபடியா நாடகம் பார்ப்பாங்க. ஆமா, பெண்கள் கூட நிறைய ஊர்ல இருக்காது. நம்ம ஊர்ல பெண்கள் நிறைய உட்காந்துருக்க மனசு சந்தோஷமா இருக்கு. இந்த ஆனா நீங்க உட்காந்துருக்கிறத பத்தி சந்தோஷம் தான், ஆனா உங்களெல்லாம் நம்ப முடியாது. எந்த விஷயத்துல? இப்பெல்லாம் சந்தோஷமா தான் உட்காந்துருப்பிய. சரி, பப்புன் டான்ஸ் முடிய வரையும் பல்ல பொழுதுகிட்டு உட்காந்துருப்பிய. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னா பாயா சொல்லிட்டு மயிரோன்னு வச்சு வீட்டுக்கு போயிருவா. பொட்டா காடு தான் கிடக்கும். அதெல்லாம் மத்த ஊர்ல தான், நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இப்பவே கிளம்பிடுவாங்க. நம்மளே போனாலும் சரி அவங்க போக மாட்டாங்க. ஆமா, ஊர் இந்த ஊர் தான் நம்ம ஊர்ல சொல்லலையா? நாடகம் பாப்பாங்க. அப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லபடியா என்னை வளர்த்தா தகவல கோத்து நாடகத்தை பாருங்க. இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்த பெண்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு ஊர்ல சொல்லிட்டு போறேன். நல்ல விஷயம் சொல்ல போறீங்க? உண்மையிலே சாகல உங்க வாயில வராத இந்த மாதிரி விஷயம். ஏன்னா இந்த நாடகத்துக்கு வரமா போன மாதிரி இருக்க கூடாது. இதுவாது முக்கியமான விஷயத்த ஊர்ல சொல்லிட்டு போனோம். கண்டிப்பா வந்ததுக்கு பெருமை சேர்க்கணும்ல. வராண்டா பப்புனி வேணா அச்சியமா பேசிட்டு ஊருக்கு போயிட்டான்னு ஊருக்கார சொல்லக்கூடாது. அதனால நீ பெத்தா தகவல எல்லாம் வருஷம் நீங்க பேசுறது அடுத்த வருஷம் வரை மனசுல நிக்கணும். கண்டிப்பா நிக்கும் பாருங்க. இருக்கிற ஆத்தாக்களும் நல்லா காதுல வாங்கிக்கங்க, கவனமா கேட்டுக்கங்க. உங்க வீட்டுல எல்லாம் உங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறாரு, தண்ணிய போட்டு வந்து வீட்டுல தூக்கி போட்டு வயிற்றுல வச்சு வதக்கு வதக்குன்னு மிதிக்கிறாருன்னா சரி, இன்னையில இருந்து உங்க புருஷன் எல்லாம் குடிக்காம இருக்க நான் சொல்றதை கேட்டுட்டு போய் நாளைக்கு வீட்டுல செய்யுங்க. என்னை வளர்த்த ஆத்தாக்களா சத்தியமா சொல்றேன், உங்க புருஷன் குடிக்கவே மாட்டாரு. என்னங்க அப்படி வச்சிருக்கீங்க நீங்க? உண்மையிலே ஐயப்பா மறந்து வச்சிருக்கீங்களா? எத்தனையோ டாக்டரை போய் பார்த்தா நிப்பாட்ட முடியாது, எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பா நிப்பாட்ட முடியாது, எத்தனையோ கோயில போய் கயிறு கட்டிட்டு வருவா. 3 மாசம் கயிறு கட்டுவாங்க, 3 மாசம் கட்டிருப்பா, 3வது மாசம் அவுத்து போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமா நடக்குது. ஆனா நான் சொல்றதை கேட்டு பாருங்க, சத்தியமா சொல்றேன், உங்க புருஷன் ஒயின் ஷாப்புக்கு தலை கூட வச்சு படுக்க மாட்டாரு. என்னங்க அப்படி கொண்டு இருக்கு? உண்மையிலே சாகல, சும்மா சொல்லுங்க. உங்க புருஷன் திருப்பத்தூர் ஒயின் ஷாப்ல போய் ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு வருவாருன்னு வைங்க. சரி, அவருக்கு முன்னாடி நீங்க பசியேறி திருப்பத்தூர் ஒயின் ஷாப் போய் புல்லு போட்டு வீட்டுல வந்து படுத்துருங்க. ஏன்டா பேப்பாயில என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? குடும்பத்தை உருப்பட சொல்றத குடிச்சல் அடிக்க பாக்குற? குடியும் குடுத்தனமா இருக்கணும்டா சால. ரைட் போட்டா. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன்? தவறுக்கா சொல்ல, முள்ள ஏதாவது எடுக்கணும், முள்ளாலதான் எடுக்கணும். தண்ணியை போறோம், நம்மளும் தண்ணியை போட்டு தூக்கி போட்டு மிச்சாத்தி அவனும் சரிப்படும். ஏன் தெரியுமா தெரியாது சில பெண்கள் மட்டும் விஷயம் சொல்றேன். சரி, வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாத உள்ளங்கள் என்னை வளர்த்த ஆத்தாக்கறேன். ஓஹோ, ஆம்பளை கூட தண்ணி அடிப்போம், தம் அடிப்போம், பல கட்ட பழக வச்சிருப்போம். ஆமா, பெண்கள் மாதிரி பார்த்து பொம்பளை வச்சிருக்கலாம். என்னைய மாதிரி இதுக்கு மட்டும் நல்ல வேகமா கை தட்டிய ஆல்ரவுண்டர் தீப்பு நொறுக்கி போடுவேன் பாத்துக்க. நீ அந்த அவன் ஒண்ணுக்கே வழி இல்லாம தெரியாது, இதுல 10 வச்சுக்கிட்டு தெரியுறாங்களா சகல. சொல்லுங்க, ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன்? வாழ்க்கையில எந்த தவறு பெண்கள் செய்யறது இல்ல. சரி, ஆனா ஒரே ஒரு தவறு இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க. என்ன எல்லாம் சேர்ந்து பண்ற அளவுக்கு என்ன தவறு? வார லோனுக்காரனை பிடிச்சி வளைச்சு பிடிச்சி லோனு காசு வாங்கி வச்சு போடுறது. லோனு காசை கட்ட முடியுமா? புருஷன்காரன் பல ஊர்ல பிச்சைக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி கட்டுறது தெரியாது. பெண்கள் எல்லாம் லோனு காசு வாங்கி 20 பெண்கள் சேர்ந்து கோயில் திருவிழாவுக்கு குறுப்பு சிலை கட்டுறது. குறுப்பு சிலை புருஷன் அது மாதிரி பார்த்தமே. ஆமா, புருஷன்காரன் புள்ள கொத்தனாரோட ஆத்துல டவுசர்ல 46 ஓட்டம் இருக்கு. என்னனியா மாத்து டவுசர் வாங்க காசு இல்லாம தெருவுல தெரியுறா. சன்னல் வச்ச ஜாக்கெட் எடுக்கிறது குண்டு வேற. இது பரவாயில்ல சாகல, சேலை எடுக்கிறது 500 ரூபாய். ஆமா, இவங்க போடுற ஜாக்கெட் 3000 ஓவா. இதுல 2 குண்டு வேற தொங்க விட்டுருக்காங்க, அந்த ஜாக்கெட் பறந்து போயிடாம இருக்கு. இது கூட பரவாயில்ல சாகல. ஏன் தெரியுமா பெண்களுக்கு ஆசீர்வாத குழு பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. குழுவுக்கு பேர்லாம் இருக்கா? ஆசீர்வாதம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அப்படின்னா என்ன?
என்ன அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் அவங்கள நம்ம கும்பிடணும். சரி, குடும்பத்தோட கும்பிடணும். மேல கும்பிடணும், கீழே கும்பிடணும், குஞ்சில கும்பிடணும், நெஞ்சில கும்பிடணும், அதுக்கெல்லாமா கும்பிடணும், எல்லா பக்கமும் கும்பிடணும். இப்படியே கும்பிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம லோன் கொடுத்துருவேன். சரி, லோன் கொடுக்குற வரைக்கும் அவங்கள நம்ம கும்பிடணும். சரி, என்னைக்கு லோனை கொடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறானோ அன்னையில இருந்து அவன் நம்மள கும்பிடுறான். ஏங்க என்னை வளர்ப்ப கும்பிடுறோம்னா பணம் வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட கும்பிடுறோம். ஆமா, நம்ம எதுக்கு அவரை கும்பிடுறாரு? நம்மள அவங்க என்ன நம்மள கும்பிடுறாங்க? என்ன விஷயமா? என் வளர்த்த ஆத்தா என் பணத்தை கொடுத்துட்டா இல்லைன்னா என் வழியா பிடிக்கிறாங்க தானே அவன் கும்பிடுவேன். இன்னொரு குழு இருக்குடா, அது எப்படி? அதுக்கு பேர் தான் விடி வெள்ளி. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? என்னைக்கு அவன் கையை நீட்டி காசை வாங்குறியா அன்னையோட ஓ வீடு விடியாம போயிடும். இன்னொரு குழு இருக்குடா, அது எப்படி? எல்லண்டி மயிர புடுங்குனட்டி இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க பேரு இருக்குடா. எல்லண்டி பிரதீஸ்வரி பிராண்டாஸ்வரி இது கூட பரவாயில்ல, நல்ல பேருடா. இன்னொரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? பேரு அருமையான குழு. இந்த குழு ஆரம்பிக்க கூட பெரிய விஷயம் இல்லடா. சரி, ஊருக்கு ஒரு குழு தலை ஓடுவாங்க வரும் இருப்பாங்கல்ல, அது ஊருக்கு இப்பதான் குழு தலை வர்றாங்கன்னு நினைக்கிறேன். உட்கார்த்தா ஊருக்கு ஒரு குழு தலை போடுவாங்க. ஆமா, அது ஒருத்தர பாரு தெரியுமா? பணம் வசூல் பண்றது அவங்க தானே. பணம் வசூல் பண்றது அதுதான். 10 பெண்களுக்கு ஒரு குழு தலைவி ஆமா இருக்கணும். அந்த ஒரு குழு தலைவி தான் பணம் வசூல் பண்ணுவாங்க. சரி, செவனே வீட்டுல கிடக்கிற பொம்பளைகள் என்ன பண்ணுது? வாங்கடி கோயிலுக்கு கூட்டி வரும்னு கோயிலுக்கு கூட்டி கிளம்புறது. கோயிலுக்கு எந்த ஊருக்கு? எந்த கோயிலுக்கு? ஓம் சக்தி பராசக்தி அந்த சக்தி இந்த சக்தி இங்க இருந்து கிளம்புறது. சரி, இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒரு வண்டி ஓம் சக்தி கோயிலுக்கு கிளம்புறது வை, டிரைவர் அருமையா பாட்டு போடுவான்டா. எப்படி பாட்டு? மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. இங்க இருந்து கிளம்பும்போது பாட்டு பிடித்தா ஓடும். சரி, அந்த திருப்பத்தூர் பைபாஸ்ல போய் வண்டி ஏறிச்சுன்னு வச்சுக்க. சரி, அப்ப போடு நம்ம டிரைவர் பாட்டு. எப்படி? குத்து விளக்கு குத்து விளக்கு குடும்பத்தையே சீக்கிரமே நெருப்ப வச்சு கொளுத்து குடும்பத்தோட. அன்னைக்கு வண்டியில சாய் பாட்டு போட்டு ஒரு ஆத்தாக்கு அருள் வந்துருச்சு. இவங்க சீட்ல உட்காந்துருந்து எந்திரிச்சு அருள் வந்து ஆரம்பிட்டு ஆடி இவங்க ஆடின ஆட்டத்துல காலு பாவடையில சிக்கி காலை தூக்குறான்னு தூக்கி அது டிரைவர் வாயில போய் அடிச்சு அவன் டோரை உடைச்சு போய் வெளியில வந்து இப்பெல்லாம் போதாத்தா ஓம் சக்தி கோயிலுக்கு போறது முக்கியம் இல்ல. ஆத்தாக்களா போயிட்டு வர ஆத்தாக்க டிரைவரை உயிரோட கூட்டிக்கிட்டு வாங்க. நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்தறீங்க, டிரைவர் போனாட்டி டிரைவரை காணு கேஸ் கொடுத்து தெரியுது. அதனால நல்லபடியா வந்து சேருங்கள் என்பதை அன்போடு சொல்லி வந்தவங்களை வரையறுப்ப புடிங்க சகல. கருணை உள்ளத்தோடு அருள்வாரி தருகிறான், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறான். மகிழையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே மாதவரம்பட்டி வாழும் எங்கள் தாய் செக்காட்டி அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி தருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி தருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். அகிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மாரியம்மா புலகின் தேவியம்மா உயிரை மாயம்மா புலகின் தேவியம்மா என்ன மலர்ந்தவளே எங்க முத்து மாரியம்மா என்ன மலர்ந்தவளே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோழி அம்மா அருள்வாரி தருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். திருவடியை காணுகின்றோம், தீர்த்தடி ஏங்கி முன்னர் திருவடியை காணுகின்றோம். விளக்கு போட்டு உன்னை மனமுருகி வேண்டுகின்றோம், விளக்கு போட்டு உன்னை மனம் குளிர வேண்டுகிறோம். சொல்லியடி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம், சொல்லியடி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம். சொல்லிய குழந்தையாக கருமாறி தந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருள்வாரி தருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மயிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தலைவாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி
ஈஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. இந்த கையையே தட்டினாத்தான் என்ன? ஏன் எல்லாம் நாடாம் பக்கம் அந்த மாதிரியே உட்காந்துருக்கலையா? நாடகம் பார்க்க வந்திருக்கீங்களோ? ஒரு பாட்டு முடிச்சோன்னு இந்த மாதிரி நீங்க சந்தோஷமா கையை தட்டினா தான் உங்களுக்கு பாட்டு முடிச்சுன்னு ஒரு பாட்டை சேர்த்து பாடுவேன். நீங்க உள்ள ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருந்தீங்கன்னா நாங்க யாரை நினைச்சிட்டு ஆடுறது? சகல இங்கேயாவது பரவாயில்ல, சரி எப்படியாவது சொன்ன உடனே கை தட்டினாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி பக்கத்துல திருப்பத்தூர்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? இருக்கு. திருப்பத்தூர் டவுனுக்குள்ள நாடகம். இதெல்லாம் என்ன சகல கூட்டம்? இதெல்லாம் என்ன? இதை விட சரியான கூட்டம், கூட்டம் சரியான கூட்டம். சரி எனக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருக்கும்ல ரஞ்சித் அண்ணன் நாடகம் தான் போய் பார்த்தா நல்லா சரியான கூட்டம், நல்ல கூட்டமா இருக்கு. நான் உள்ள பப்புனு வரைஞ்சுக்கிட்டு வந்து வெளியே வந்து பாட்டு பாடுறேன், காமெடி பண்றேன், என்னென்னமோ பேசி பாக்குறேன். என்னென்னமோ பேசுறியா? உட்கார்ந்து இருந்த ஒரு புள்ளையும் சிரிக்கல, ஒரு புள்ளையும் கை தட்டல. ஊரு கட்டுப்பாடா இருக்குமோ? ஊர்ல கட்டுப்பாடும்ல கொட்டுப்பாடும்லடா. நான் நல்லா பாடினேன், நல்லா பேசுறேன், நல்லா காமெடி பண்ணேன். ஆனா ஒரு புள்ளையும் சிரிக்கல, ஒரு புள்ளையும் கை தட்டல. என்னடான்னு பார்த்தா அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த புள்ள யாரு? யாரு? நம்ம திருப்பத்தூர்ல கட்டட வேலைக்கு வந்த இந்திக்காரங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்திக்காரங்களா? இந்திக்காரங்க போய் நான் தமிழ்ல போய் மஜிரா புரியும். என்ன கேட்டாங்க? கை என்னப்பா? என்ன திருப்பி கேட்டாங்க? திருப்பி அருமையா கேட்டா கை தட்டுறாங்க. அவன் எந்திரிச்சு கேட்ட மாதிரி கியா ஷாப்? நக்கி ஷாப். நான் நக்கி போச்சு நாடகம் அன்னைக்கு. இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டா சகல. நம்மளை விட நல்லா நாத்து நடுறான், கொத்தனார்ல பாக்குறான், பெயிண்ட் அடிக்கிறவள பாக்குறேன், ஆசாரிகளை பாக்குறேன். இன்னும் இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? வேலை இந்திக்காரர்கள் நம்ம நாட்டில வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்துல பப்புனு வேஷம் மட்டும் போடல. அப்படி பப்புனு வேஷம் போட்டா நீங்க சோத்துக்கு அப்புறம் நம்ம சோத்துக்கு சுப்பிரமணிய கலவுல வேண்ட வேண்டிய சகல. அவன் மட்டும் நாடகத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்க. இப்பெல்லாம் நாடகம் பேசுறதுக்கு 60,000 70,000 தேவைப்படுது. அவன் மட்டும் நாடகத்துக்கு வந்துட்டானா நாடக அமௌண்டே 10,000 தான். 4 நாளைக்கு நடிக்க சொன்னாலும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் தெரியுமா வந்து வார்த்தை சொல்றேன் மாமா? அவன் மட்டும் நாடகத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்க. எங்க அண்ணன் ரஞ்சித் அண்ணன் ஊருக்கு வர முடியும், அவன் ஊருக்கு வந்துருவான். நீங்க 40 ரூபா கொடுக்குது, 4 சப்பாத்தி போடுது. சரி நான் எத்தனை நாள் வேணாலும் உங்க ஊர்ல நல்லா நக்குதுன்னு போயிருவேன். ஊர்ல நக்குதா? இந்த மூதைக்கு நரிக்குன்னு சொல்ல தெரியாதுடா. இவன் நக்குதுன்னு போறா, நம்மளுக்கு காசு கொடுத்து நக்கத்தான் போறாங்கன்னு உட்கார்ந்து சகல. இந்திக்காரன் மாட்டுல காரியம் தெரியுமா? நம்ம அழுகுதான். எப்படி? இந்திக்காரன் 100 ரூபாய் கொடுத்து முடிச்சுக்கோங்க. சரி விடிய விடிய உழைப்பா இந்திக்காரே, விடிஞ்சதுக்கு அப்புறம் உழைப்பா. ஆமா நம்ம ஆளுகள்ட்ட 1000 ரூபாய தூக்கி கொடு மண்ணோட சொல்லு 3 வம்பட்டி வேகமா வெட்டுவேன். 3வது முடிச்சு கணேஷ் போயில இருக்கு தெரியுமா? இருக்கு. அந்த டவுசர் வந்து கையில ஓடிட்டு வெட்டுவன் அவசரமா இருப்ப. அந்த வீட்டுக்காரம்மா டீ போட சொல்லுமா, அந்த அம்மா டீ போட போயிடும். இவன் கட்டிங் போட ஒயின் ஷாப்புக்கு போயிருவான். அதனால எதுக்கு இந்த வார்த்தையை முக்கியமா நான் சொல்ல வரேன்னா, இந்திக்காரன் அவன் நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து பொழைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து பொழைக்க முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திக்காரன் அவன் ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல வந்து கூலிக்காக உழைக்கிறான். இந்திக்காரன் நம்ம ஆளுக நம்ம நாட்டுல இருந்து குடிக்காக உழைக்கிறான். அவன் உழைக்கிறது கூலிக்கு, நம்ம உழைக்கிறது குடிக்கு. என்னைக்கு நம்ம கூலிக்கு உழைக்கிறோமோ அப்பதான் நம்ம முன்னேறும். அன்போடு சொல்லி கைதட்டிய 29 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த கைதட்டின 29 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. மற்றவங்க இந்த கைதட்டாம உட்காந்துருக்க கல்கத்தாவில இருந்து நாடகம் பார்க்க வந்தவங்க. நம்ம பேசுற தமிழ் பிள்ளைகளுக்கு புரியல, மெல்ல மெல்ல புரியும். ஏன் உங்களை கைதட்ட சொல்றதுனால எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லத்தா. உங்களை ஏன் தெரியுமா நாங்க கைதட்டுங்கன்னு விடிய விடிய சொல்றோம்? எதனால? நாங்க ஒரு பாட்டு முடிச்சோன்னே நீங்க கையை தட்டினீங்கன்னா சரி உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கு, நாங்க ஒரு பாட்டை சேர்த்து பாடுவோம். பெட்டிக்கார ஒரு பாட்டை சேர்த்து பாடுவாரு. இல்ல நான் பேசுற காமெடி பிடிச்சிருக்கா, முடிஞ்ச உடனே கையை தட்டினா ஒரு காமெடி நாங்க சேர்த்து பேசுவோம். இல்ல ஆடுற ஆட்டம் முடிச்சிருக்கா, முடிஞ்ச உடனே கையை தட்டினா ஆட்டத்தை சேர்த்து ஆடுவோம். சரி உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு வைங்க, பிடிக்கலன்னா ஒரு கை மண் அள்ளுங்க. நாடாமேடைக்கு முன்னாடி வந்து நின்னு பாப்போட மூஞ்சில தூக்கி வீசுங்க. நாசமா போடாத. ஏன்டா வேற யாரும் மூஞ்சி வீசி? நான் தான் கிடைச்சா இச்சா போய. அதனால நல்லபடியா கொஞ்சம் நாடாத பாருங்க. எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டுங்க தவாப்போம். ரைட். இந்த எங்கன ஒரு அக்கா படுத்துக்கு, இந்த அக்கா எழுப்புங்க. எந்திரித்தா உன் பகமானத்துல தீய வைக்க ஆளா வந்து படுத்து கிடக்குற. அதுவும் படுத்தேன்னு வச்சுக்க, கோயில சொல்லி பாத்துக்க. இப்படி வரைக்கும் இதே மாதிரி உட்காந்து நாடாத பாருங்க. ஏன்னா நிறைய சிறு வயசு பிள்ளைய உட்காந்துருக்கீங்க, பையல உட்காந்துருக்கீங்க. அதனால ஒரு புதிய பாடல ஒரு பாட்டு பாடலான்னு ஆசை. இந்த ஆல்ரவுண்டுக்காரன் மிருதங்காரன் அப்ப ஒரு பாட்டு பாடுறேன். முடிஞ்சா நீங்க 2 பேரும் இந்த பாட்டுக்கு வாசிங்க. இல்லன்னா இதை தூக்கி தலையில வச்சுட்டு இப்படியே பொடிநடியா மதுரைக்கு நடந்து போயிருங்க. புடிய சால புடியா. ஹலோ ஹலோ ஹலோ. நெஞ்சாங்குட்ட பத்த வச்ச காட்டு பேச்சு நீ, காட்டு பேச்சு நீ. தாராட்டி தாராட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சு நீ, என் பாட்டு பேச்சு நீ. ராசாத்தி உன் நினப்பு கருவ
மனசுவே அஞ்சனத்தி நீ கொளுத்தி ராசாத்தி உன் நினப்பு கருவ காட்டு மூவாச்செடி அடிய மச்சிக்கிட்டு மயில என் மனசு போடும் தந்தார ஓசை உன் பேரை கேட்கிறடி அதுல ஆசை வெடிக்கிறடி அடிய மச்சிக்கிட்டு மயில என் மனசு போடும் தந்தார ஓசை உன் பேரை கேட்கிறடி அதுல ஆசை வெடிக்கிறடி என் கூட்ட உடைக்கிறடி உன் ஆசை வெடிக்கிறடி உன் பாசம் புரிகிறடி உன் ஆசை எரிகிறடி வச்ச ரத்தினமே வரைஞ்சு வச்ச சித்திரமே பூ முடிச்சேனே போகையில தீ பிடிச்சு நான் சாகிறேனே தீ பிடிச்சு நான் சாகிறேனே தீ பிடிச்சு நான் சாகிறேனே இமலையாரி போல மன்னாரு போல மலையாரி போல நான் மன்னாரு போல நீ காத்தோடு போல நான் காத்தாக போல நீ வழியோடு வழியாக ஒளியோடு ஒளியா எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற ராசாத்தி உன் நினப்பு கருவ காட்டு மூவாச்செடி அடியாத்தி உன் சிரிப்பு புளியஞ்சாட்டு பூவாச்செடி போற நீ வாக்கப்பட்டு உடச்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீராணி மனசெல்லாம் நிறந்தானி அடியவாடி உசுரும் போகுது மனசும் வேகு பஞ்சனத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி கொளுத்தி நன்றி நன்றி கைதட்டி அனைத்துள்ளதுக்கு நன்றி நன்றி கலந்த ஒரு வணக்கம். ஏன்னா கைதட்டுறது பெரிய விஷயம் இல்ல, இந்த பாட்டை நான் பாடுறது பெரிய விஷயம் இல்ல. இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன், ஈஸியா இந்த பாட்டை பாடிட்டேன். ஆனா உட்காந்து ஆல்ரவுண்டுக்காரு மிருதங்காரு இந்த பாட்டை கேட்கவே இல்லை. ஆனா சிறப்பான ஒரு வாசிப்பு, நல்லா ஜோர ஒரு அடி கைதட்டுங்க அவங்களுக்காக. ஏன்னா பாட்டை பாடுறது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கு தகுந்தபடி வாசிக்கணும். சிறந்த முறையில் வாசித்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதை விட இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு மிகவும் உதவி ஒளிப்பெருக்கி. இந்த அளவுக்கு போட்டாதான் இந்த மாதிரி பாட்டுல பாட முடியும். விடிய வரைக்கும் நீயே உட்காந்து இடையில பழகிற பல விட்டு போறத கொட்டை அத்து போடுறாங்க. சரி, அப்போ இருக்கட்டும். சிறந்த முறையில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரப்போறது, தெக்கத்திலேயோ செய்வோம் சூரியமாடும் திருவத்தோட்டம் எங்கள் மகளிர் கிராமத்தில் இருந்தால் அருள்மிகு ஸ்ரீ சக்காடி காளியம்மன் கோவில் 14ஆம் ஆண்டு ஆடி 18ஆம் திருவிழாவை முன்னிட்டு நடத்தக்கூடிய நாடகம் கோவில் உண்டாக வந்துள்ள வண்ண மின்னொலி கலைஞர்கள் காந்திருப்பாக நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மிக சீரோடும் சிறப்போடு நடந்துகிறது. இதில் நடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு சகல வருங்காலத்துல நிறைய நிகழ்ச்சி நிறைய வந்துருச்சு. ஆமா, ஆடல் பாடல் இருக்கு, கரகாட்டம் இருக்கு, கிராமிய நிகழ்ச்சி இருக்கு, பாட்டு கச்சேரி நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அத்தனை நிகழ்ச்சி விட்டுட்டு எதுக்காக ஊருக்கு நாடகம் வைக்கிறாங்க? நாடகத்துல எத்தனை நாடகம் இருக்கு? ஆமா, ஹரிச்சந்திரா இருக்கு, பவளக்கோடி இருக்கு, சத்யவான் சாவதி அகமா இருக்கு, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருக்கு. ஆமா, இத்தனை நாடகங்கள் இருக்கு. ஈரபாண்டிய கட்டபொம்மை இருக்கு, அத்தனை நாடகம் இருக்கு. அத்தனை நாடகத்தை விட்டுட்டு எதுக்காக ஊருக்கு இந்த வள்ளி திருமண நாடகத்தை வைக்கிறாங்க? இந்த வள்ளி திருமண நாடகத்தை யார் யார் உட்கார்ந்து விடிய வரைக்கும் பாக்குறீங்களோ, விடிய முக்கியமா கல்யாணம் ஆகாதவங்க இந்த வள்ளி திருமண நாடகத்தை உட்கார்ந்து பாத்தீங்கன்னா சரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்படியே கல்யாணம் உங்களை மாதிரி ஆயிருந்தா புள்ள உறக்க என்பது உண்டாகும். அன்போடு நல்லபடியாக நாடகத்தை பாருங்க. இதனால சிறந்த முறையில் நடிகருக்கு நல்ல ஒழுங்கல் சென்று வரவெல்லாம் மங்காத வெட்டி மோசக்கூடிய நடிப்பேச வேண்டும். நடிப்பேச நாயகன் முத்தமிழை முறையா கற்று அருமை மாமா எங்களது மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கப்பட்டியை சேர்ந்த TK இளங்கோவன் அவர்கள் மேலே வேடன் விருது துணிக்கிறார். குரலும் இனிய கவிய அன்பு சௌரி இன்னி சரசி எங்களது தோரங்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையத்தை சேர்ந்த அருமை ஐத்தே எம்ஏ ரேணிகா தேவி அவர்களை வள்ளி நாயாக துணிக்கிறார். திருத்தங்குடி விருத்தங்கடை பாடி அர்த்தங்களை பேசக்கூடிய சொற்பொரு அரசு தேவகான இசையமுதும் அருமை மைத்தினர் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அமேர சமேந்திரபுரத்தை சேர்ந்த MR மதுமிதன் அவருமே நார்தாக துணிக்கிறார். எங்களுக்கு பக்கமிடமாகவும் பக்கமிடமுடைய பக்கமிட கலைஞர்கள் மெல்லிச தென்றல் மெல்லிச திலகம் அருமை சகல எங்களுக்கு சொக்கநாதப்படி சேர்ந்த SN ஐயப்பன் அவரும் 6 மணியும் பின் பாட்டு
பழைய அருமையான ஒரு வாசித்து அருமையான ஒரு கையை தட்டுங்க தா. என்ன பாட்டு வாச்சாருன்னு தெரியுதாத்தா? என்னது சொல்லு மாமா, சொல்றதான் சொல்லு, சத்தமா தான் சொல்லுவேன். சிந்தி வெண்மணி பாரு, கை தட்டுங்க. அருமையான ஒரு பாட்டு. ஏன்னா அந்த பாட்டை வாயால பாடுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த கையால வாசிக்கிறார் பத்திலா, அதான் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு கைக்கு வேலை கொடுத்துருக்காப்புல சகல. நீங்க சொல்றத அந்த அளவுக்கு பெட்டி கேட்குது. ஆமா, அந்த அளவுக்கு வாசிக்க கத்திரிக்கீங்க சகல. ஆமா, நான் எங்க கொடுத்தேன் சகல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த அளவு நீ வாசிக்க காரணம் என்ன? என்னது? நீங்க சொல்றத பெட்டி கேட்கற அளவுக்கு பழக்கி வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றத பெட்டி கேக்குது, நான் சொல்றத என் பொண்டாட்டி கூட கேட்க மாட்டேங்கிறாயா? பொண்டாட்டிகள கேட்க மாட்டேங்குது. ஊருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கா ஒரு புண்ணியவதி, எனக்கு அமைஞ்சிருக்கா ஒரு புண்ணியவதி. ஊருக்கெல்லாம் அமைஞ்சது புண்ணியவதி, எனக்கு அமைஞ்சது புண்ணிய விதி நினைக்கிறேன். பண்ண விதி சகல. அரிமேல கொண்டாடிடா ஒரு வாரம் மணி நாடகம் இல்ல. நல்ல விஷயம் தான். ஏய், நாடகம் நின்னு வச்சு மலையில, நல்ல விஷயம் தான் அது. ஐயோ, நாடகம் நின்னு ஒண்ணதா? சரி விடுங்க. சரி, வீட்ல போய் படுத்து தூங்கிட்டேன். சரி, காலையில ஒரு 9 மணி இருக்கு, இப்பதான் குழந்தை வந்துச்சா. குழந்தை கடந்து வெளியே அழுதுகிட்டு இருந்துச்சு. என்னடா புள்ள கடந்து வெளியே அழுகுதுன்னு தூக்கத்தை எந்திரிச்சு வெளியே பாக்குறேன். இவ செல்ல வச்சு நோண்டிக்கிட்டே பிள்ளைக்கு பாலை கொடுக்க மறந்துட்டு எனக்கு கடுப்பாயிருச்சு. ஏய் செப்ப செல்ல அப்ப நோண்ட அப்படி போடி மூல போய் பிள்ளை பாலை குடிய பண்ணு. சரி மாமா நான் குடுக்குறேன், நீங்க போய் படுங்கன்ட்டா. சரின்னு அதையும் நான் நம்பி உள்ள போய் படுத்துட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு மெல்ல அழுத புள்ள ஓவர் அழுக ஆரம்பிச்சு. பால் பத்தலையா? என்னடா முதல்ல புள்ள பாலுக்கு அழுதேன், இப்ப என்ன பாலுக்கு பத்தலையோ? சரி, அப்படி நானும் போய் வெளியே பாக்குறேன். இவ செல்ல ஒரு கையில வச்சு நோண்டிக்கிட்டு வாயில வச்சு ஏத்த வேண்டிய பாட்டுல மூக்குக்குள்ள வச்சு திணிச்சிருக்கா. அந்த புள்ளைய கெடுத்து வச்சிருக்க நீ. அது மூக்குக்குள்ள வச்சு திணிச்சாடே. நல்ல வேளை புள்ளைய மூக்குல வச்சு ஏத்துனாடா. புள்ள பிறண்டு கிடந்து படுத்திருந்து புள்ளைக்கு பின்னாடி வச்சு ஏத்திருந்தா புள்ள நிலைமை என்ன ஆகுறது? ஆனா ஒரு விஷயம் ஜகல, என் முண்டாட்டிய மத்த விஷயத்துல அப்படி இப்படி இருந்தாலும் நான் எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலும் சரி சகல, என் முண்டாட்டி எனக்கு சாப்பிட வாங்கத்திருப்பாடா. அதாயா புருஷனோட பாசம்யா. காலையில 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் சரி சகல, ஏன் மொண்டாட்டி எனக்கு சாப்பிட கத்திருப்பா. சும்மாவா? காதல் கல்யாணம்ல உண்மையிலே சகல. 10 மணி என்ன, நான் 2 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் சரி ஏன் மொண்டாட்டி எனக்கா பச்சை தண்ணி பல்லுல படாம உட்கார்ந்திருப்பா. இந்த அளவுக்கு பாசமாயா? 2 மணி என்னடா, நான் 4 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் சரிடா ஏன் மொண்டாட்டி அண்ணன் தண்ணி ஆகாரமா வாசப்படியிலே உட்கார்ந்திருப்பா. உண்மையிலே நீ கொடுத்து வச்ச ஆளுதா பாடி. என்ன காரணம்? எதனால? நான் போய் தான் உலைய வைக்கிறேன். அந்த லூசி முண்டைக்கு சமைக்க தெரியாது. ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு சகல, நீ நினைக்கிறதான் தப்பு. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இல்லையே. ஆகினதுக்கு அப்புறம் பாரு மாப்பிள்ள என்னது சட்டிய நீதிக்குரியா இல்ல அல்ல புள்ள அப்புறம் தாட்டி மாப்பிள்ள தெரியும். அனுபவத்துல பேசுறியா? பண்ற வரைக்கும் தாண்டா நம்மளுக்கு பரவுரு. பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருத்தியா பவர் நம்ம பாத்துக்கிட்டு சிறந்த முறையிலே வாசித்து அன்பொழுதுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவான் அருமை மாமா கோயில்படியை சேர்ந்து சைடு குத்து சந்திரன் அவர்கள் மிருதங்க தப்பி தவேலா. நல்லா சிரிச்சுக்கிட்டே பல்ல கடிக்காத. உடச்சு விடாம விடக்கூடாது விடக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே பல்ல கடிக்காம பல்லே பல்ல அருமையா சேர்த்து அன்புறதுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். கை தட்டிய 14 பேருக்கு அப்பா இப்ப தண்ட மனசரிங்க தாத்தா கை தட்டிய இதே மாதிரி விடுதியோட கை தட்டுங்க தா. என்னுடைய கை தட்டி அன்புறதுக்கு நன்றி. இங்கே சிறந்த முறையிலே
பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ், பலவாத்திய சக்கரவர்த்தி, அருமை மாமா மதுரையை சேர்ந்த NSM ராஜா அவர்கள் மேலே ஆல்ரவுண்ட் மாமா. பல்லே பல்லே நல்ல அருமையான வாசி மாமா. ஒரு சின்ன சந்தேகம், கோச்சுக்க மாட்டீங்கள, ஆல்ரவுண்டுக்காரர் நீங்க எல்லாருமே நிறைய நாடகம் பார்த்துருக்கீங்களா ஐயா? இங்க உட்காந்து எல்லாருமே நாடகம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரவுண்டுக்காரங்க இந்த உருண்டையா 2 3 கொண்டு வந்து வச்சிருப்பா, முன்னாடி ஆல்ரவுண்ட் வாசிப்பா பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன தண்ணி பிடிக்கிற ட்ரம்மெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு தலையில ஊத்துறக்கா? அதுக்கு பேர் என்ன மாமா? ட்ரிபிள்ஸ். அதுல வாசிக்க மாட்டீங்களா? அதுக்கு தகுந்த பாட்டுக்கிட்டு எது வேணுமா? நான் ஒரு பாட்டு சொல்றேன், அந்த பாட்டை வாசிக்கிறீங்களா? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுக்கு முதல்ல வரக்கூடிய BGM தெரிஞ்சா வாசிங்க பாப்போம். இப்போதைக்கு தெரியாதா? அப்புறம் தெரியாம எதுக்கு இந்த சாமனை தூக்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எங்க வாசிங்க பாப்பா. நொறுக்கி விடாம கட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடட்டா. தவளை இட்டு கச்சை கட்டி தவளை இன்றி கச்சை கட்டி ஆடட்டா. பலே கோபப்படாம குறையாம ஏத்துக்க நறுக்குன்னு ஏத்தி ஆசைய காத்துல தூது விட்டு அருமையாக வாசித்து அன்புறதுக்கு நன்றி. நன்றி கலந்து ஒரு வணக்கம் என்பதை பொருளை கொண்டு வரது பெரிய விஷயம். வாட்சி காட்டணும், வாட்சி அன்புறதுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி சிறந்த முறையிலே தாயும் தன்னையுடைய என்னப்பா இங்கே சிறந்த முறையிலே தாயும் தன்னையுடைய தாளத்தை செய்பவர் அருமை அண்ணார். இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார். நாடகத்துக்கு கிளம்பி பக்கத்தில் தானே சிறந்த முறையிலே அருமை அண்ணார் ஜில்லா ரஞ்சித் அவர்களுடைய தாளம் மிச்சத்தை நடுவார். ஓடு பல்லே பல்லே அருமையாக சேர்த்து அன்புள்ள தாளத்துக்கு நன்றி. நன்றி கலந்த ஒரு வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிட்டு அண்ணே அருமையான தாளம்னே. எதுக்கு இந்த அளவுக்கு வாசிக்கிற தாளத்தை பத்தி செய்யல சார் ஐயப்பா? ஏன் ஜில்லா ரஞ்சித் சொல்றேன் தெரியுதாப்பா? எதுக்கு ஜில்லா ரஞ்சித்? இந்த ஜில்லாவுல அண்ணான தெரியாத ஆளே இருக்காது. அண்ணன் நாடகத்துல ஃபேமஸ் கிடையாது, வேற எதுல? அதுக்கு முன்னாடி கபடியில ஃபேமஸ், மஞ்சுவரத்துல ஃபேமஸ், இப்ப போஸ்டிங்ல ஃபேமஸ், பல ஃபேமஸ் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிறந்த முறை வாசித்து அன்போடு நன்றி. கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி வேண்டும் சொல்லிக்கொண்டு சிறந்த முறை வண்ண சீன் அலங்காரம் அருமை அண்ணார். வண்ண சீன் அலங்காரம் பிரதாப் சீன் கம்பெனி உரிமை அருமை அண்ணார் பிரதாப் பொருள் சிறந்த முறை சீன் அமைத்திருக்கா. சீன் அமைத்த அன்புள்ளதுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். சீன் அமைச்சிருக்காப்ல ஐயப்பா? எப்படி சீன் அமைச்சிருக்கா? அண்ணன் நல்லா அருமையா அமைச்சிருக்காப்ல. பேங்க்ல வேலை பாக்குறாப்லையா? பேங்க்ல வேலை. ஆனா அந்த பேங்க்ல பாக்குற வேலையை விட்டுட்டு சிறந்த முறை சீன் அமைக்கிறாரு. என்ன காரணம்? இந்த கலையின் மேல ஒரு ஆர்வம். வந்திருக்க யாருமே இங்க படிக்காதவங்க கிடையாது. வந்திருக்க என்னப்பா? ஓ அது அடே அப்பா, உனக்கு ஏன் அறிவு இப்படி வேலை செய்யுது? எதுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, வந்திருக்கக்கூடிய எல்லாருமே சின்னவங்க தான். இங்க பெட்டி வாசிக்கிற அருமை சகல வந்து அவர் பிஇ முடிச்சிருக்காப்ல. நான் பப்புன்னு போற நானும் பிஇ முடிச்சிருக்கேன். வந்திருக்கக்கூடிய நாரதர் டிஎம்இ முடிச்சிருக்காப்ல. அருமை என்ஆர்பி வந்திருக்கக்கூடிய எல்லாம். எதுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா,
படிச்சுட்டு இந்த வேலைக்கு வர காரணம், படிச்ச வேலையை பார்த்து நாங்கள் போயிருக்கலாம். வர்றதுக்கு காரணம் இந்த கலையின் மேல் எங்களுக்கு ஒரு ஆர்வம். இந்த கலையில நாங்கள் வளரணும்னா எங்களை நீங்க தான் வளர்க்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஆர்வம் பண்ணி கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் கலையில வளர்ப்போம் என்பதை அன்போடு சொல்லி சிறந்த முறையில். ஆமா, கண்டிப்பா எதுலையுமே ஒரு ஆர்வம் வேணும். அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வீடியோ எடுக்கிறவங்க 2 பேருமே படிச்சாளுங்க தான். அவரும் படிச்சவர் தான், இவரும் படிச்சவர் தான். அவர் எம்காம் டீம்காலாம் முடிச்சிருக்காப்புல, இவர் எம்ஏ வரையும் படிச்சிருக்காப்புல. காரணம், நாடகத்தை எடுக்கிற வீடியோ எடுக்க என்ன காரணம்? இந்த கலையின் மேல் ஒரு அபிப்பிராயம். இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா நாங்கள் வெளியே தெரிய முடியாது. வீரமணிகண்ணன் அப்படின்னு ஒரு பப்புன்னு வெளியே காரணம் என்ன? யூடியூப் வேணும். இங்கே மட்டும் கிடையாது, வெளிநாடு வரைக்கும் நான் நாடகத்துக்கு போறோம்னா காரணம் இந்த யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதறி கொடுங்கள் என்பதை அன்போடு சொல்லி உண்டு. சிறந்தமொழி அமைதியுடைய அன்புலங்கள் அனைவருக்கும் நன்றி. சிறந்தமொழி வண்ண ஒளி அண்ட் ஒளி அமைதியுடைய ஒளிமிகு சமணங்களது ஸ்ரீகுமரன் ஆரியஸ் பொண்ணே. நல்லா செக்ஸ் பாட்டா பொண்ணே, செக் பண்ணி போடுனே, செக் பண்ணி போட சொல்லு. பாட்டு போற பத்தியா, அது அந்த தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஏன்னா உட்கார்ந்து நாய் குலைக்குதுங்க. யாரு அது? நல்ல பாட்டா ஓடி இருக்கும், திடீர்னு குலைக்கிற சத்தம். சிறந்த முறையில் ஒளியை நுழைவிக்கும் ஸ்ரீகுமரன் ஆடியோ அனுபவத்திற்கும் அதில் பணிபுரியக்கூடிய அருமை உரிமையாளர் அருமையான சபையவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னாருக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்பு சொல்லி பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் அன்பு என்பது கிராம பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள், குருக்கள் மற்றும் அன்பு பங்காளிகள் மற்றும் இளைஞர் நற்பணித்தார் அன்பு சொல்லி சிறந்த முறையில் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பையும் ஆசையும் பெற்று கடமுறை சேர்ந்த அருமையான ஜில்லா ரஞ்சித் அவர்கள் சிறந்த முறை இந்த நாடகத்தை அமைத்திருக்க. இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த பயிர் இருக்கக்கூடிய அத்தனை நாடகத்தையும் நல்ல நிலையை கொண்டு அமைத்தர் அன்பு சொல்லி கொண்டு உட்கார்ந்துருக்க கூட்டமெல்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னா இவனே நின்று இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டு இருக்கானே, டான்ஸுக்கார பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா, கூட்டி வரலையா, இல்ல இது கிழட்டு முண்டையா பார்த்து தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற யோசனை உட்கார்ந்துருப்பிய. வந்திருக்க சூப்பர் பிள்ளை, எப்படி ஆடலரசி, அபிநய சுந்தரி, ஆட்ட தாரகை, இந்திய நாடகத்துறையிலேயே முதல் முறையாக வயசுக்கு வந்து சில மாதங்களே ஆன மாதங்கள் ஜனவரி மாசம் என்ன கிழமை, புதன்கிழமை என்ன தேதி, 3ஆம் தேதி என்ன திதி, இதானுக்கு பொழப்பு மசுரு உட்கார்ந்து எடு. அருமை உள்ளம் எங்களுக்கு காரைக்குடியை சேர்ந்த ரவி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நம்ம கடவீதி கலகலக்கும் ஏ அக்கா மகன் இவன் நடந்து வந்தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பலக்கும் இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தான் அவ பின்னி முடிச்ச அந்த 2 சடையும் அவ 8 எடுத்து இவ வச்ச நடையும் தூண்டில் 1 போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும் கடவீதி கலகலக்கும் ஏ அக்கா மகன் இவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு சும்மா பரவலக்கும் இந்த பச்சை கிளி இவ பறந்து வந்தா. பலே பலே பொம்பளை பிள்ளை பேர் அருமையான பாட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ எங்களை உசுரோட ஊர்ல கூட்டி வந்துட்டு வேணு டிரைவருக்கும் நன்றி சொல்லிடணும். எதுக்கு பாவடி? ஒரு வாரத்துபடி கொட்டாம்பட்டி பக்கம் நாடகம், நாங்க நாடக நடிகர்லாம் புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி வந்தோம். திருப்பத்தூர் வரைக்கும் டிரைவர் ரொம்ப அருமையா வண்டி ஓட்டினாப்புல, அதை நம்பி நாங்க வேணுகளை போட்டு தூங்கிட்டோம். திருப்பத்தூரை தாண்டி அவுட்டர்ல வந்துச்சுல போட்டாமர் பிரேக் டிரைவர் சட்டார்னு இருக்கிற முள்ள அடுத்த மட்டார் மட்டார் மோதிக்கிட்டாங்க. எதுக்குடா பிரேக் போட்டுன்னு கேட்கிறேன், அங்க வரணும் வேகத்தடா புண்ணா. அது வேகத்தடையே இல்ல, ஊருக்கு வேகத்தடை மாதிரியே வெளியே பெயிண்ட் அடிச்சு எச்சரிக்கை கோடு. இந்த மூதி அதை வேகத்தடை அடிச்சு எல்லாரும் போய் மோதிக்கிட்டோம். முதவி வண்டி எடுறாது, வண்டி இல்ல, வண்டி எடுத்தாச்சு. கரெக்டா மணக்குடிய தாண்டி வண்டி போச்சு. அந்த பக்கத்துல சோளம்பட்டின்னு ஒரு இருக்கு, சோளம்பட்டியா சொங்கம்பட்டியா தெரியல, சோளம்பட்டி தானே. சோளம்பட்டிக்கு பிரிவு இடத்துல உண்மையில வேகத்தடை இருக்கு. இவன் இங்கேயும் கோடை தான் போட்டிருப்பாங்க நினைச்சு விட்டு ஏத்தனா நாராயண ஷாட்டார்னு நம்ம நாலு வருஷம் முறையில புதுக்கோட்டையில் அஜித்து இந்த சீட்ல இருந்து டான்சர் சத்யபிரியா அத்தைமடியில போய் விழுந்து அக்கா நல்லா இருக்கியாக்கா அந்த பிள்ளை எங்கடா அக்காங்கிற போட அப்படின்னு தெரியாம இருக்கு. அதுக்கப்புறம் வண்டியை விட்டு கொஞ்சம் வண்டி முன்னாடி போச்சுல, இவன் பொண்டாட்டி வீடியோ கால்ல வந்துருச்சு. ஒரு யார் பொண்டாட்டி? டிரைவர் பொண்டாட்டியா அப்பாட்டியான்னு தெரியலடா. அது வீடியோ கால்ல வந்துருச்சு. ஒரு கையில செல்ல பிடிச்சிட்டு ஒரு கையில போன பிடிச்சிட்டான். செல்லம் நாடகத்துக்கு போயிட்டு இருக்கேன் செல்லம். ஆமா செல்லம், இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவேன் செல்லம். இங்க நாடக ஊருக்குடா செல்லம், ரொம்ப அழகா இருக்க செல்லம். குடுக்கவா 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 நல்ல கொண்டே கொடுத்தா மாதிரி சிங்கம் நாடியில் இருந்த நத்தம்பசல குடி நாட வேணும் மட்டாரு கொடுத்து இருந்த நடிகை கூப்பிடுச்சு உள்ள விழுந்து நாடகத்தை ஊசி போட்டு போனா அப்படி இல்லாம உசுரோட கூட்டி வந்த வேறு டிரைவர் நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை ஆரம்பிச்சு என்னை படி தெரிந்தாலும் தெரியவட்டல் உங்களுடைய பிள்ளை சின்ன நடிகன் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடலையை சேர்ந்த ஜிஎஸ் வீரமணிகண்ட பப்புன் காமிகள் ஒட்லோஸ்க்கு ஆம்பளசன் கலந்த குதிரை எங்க பிடிச்சிருந்தா ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். பிடிச்சா கை தட்டுங்க, இல்லைன்னா கல் எடுத்துட்டு வெதர்லேயே வீசுங்கிறியா நீ வேற. இன்னொரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா வந்தமா போன மாட்டு கூடாது. ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போறேன், நேராச்சும் கோச்சுக்காதீங்க. ஒரு சின்னோட விஷயம் தான், அது கவலைப்படாத மாமா. இப்பதான் டவுசர் மாட்டிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் விட்டுறேன். உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது.
நீ என்ன கூட்டிக்கிட்டா போற, நான் கட்டி பிடிக்க போறேன், நீ பார்க்க போற, அதுக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம்? ஆமா ஐயப்பா ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஏன்னா மழை வரல நம்ம நாடகம் வைக்கிறோம், சாமி கும்பிட்றோம், எல்லாமே பண்றோம், விவசாயத்துக்கு நெல்லை விதைச்சு போட்டு மழை வரலன்னு வேண்டுறோம். ஆனா அந்த மழையெல்லாம் வரணும்னு நீங்க எல்லாருமே ஆசைப்பட்டா வரக்கூடிய தலைமுறை நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் தண்ணி வந்து விலை கொடுத்து வாங்காத நிலைமை வரணும்னு நினைச்சீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நிறைய மரக்கன்றுகளை நடுங்க. எந்த அளவுக்கு நீங்க மரக்கன்றுகளை நடுறீங்களோ அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அது ஒரு பாடமா இருக்கும். அந்த மரத்தை வச்சுட்டு போனா என் தாத்தா வச்ச மரம், எங்க அப்பா வச்ச மரம், எங்க மாமா வச்ச மரம்னு அவன் சொல்லுவேன். அந்த மரங்களை நீங்க வைக்க அந்த மரங்களோட இயற்கை காற்று அதிகமாக வீசும். அதோட முக்கியமான மரம் பனைமரம், நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கக்கூடிய பனைமரம். இந்த பனைமரத்தை நிறைய வளர்த்தீங்கன்னா மழை பெறலாம். வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னையிலிருந்து அன்னைக்கு ஒரு மரம் நட முடிஞ்சா நடுங்க, இல்ல மாசத்துல ஒரு மரம் நட முடிஞ்சாலும் நடுங்க. தேவைகளுக்கு அதிகமாக மரக்கன்றுகளை கொடுங்க என்பதை, மரக்கன்று கொடுத்தா வரக்கூடிய சந்ததி நம்மளை மறக்காமல் இருக்கும் என்பதை அன்பு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. நல்ல ஒரு அருமையான விஷயம், நல்ல விஷயம் தான். இந்த சொன்னதை நாளைக்கு பப்புடுக்காரன் சொல்லிட்டு போறான்னு போய் செஞ்சாலும் சரி, இல்ல இருக்கிற மரத்தை வெட்டி போட்டு நிலக்கதவு செஞ்சாலும் சரி, சொல்றது ஏன் விருப்பம், கேட்கறது உங்க விருப்பம். கேட்டாலும் சரி கேட்காலும் சரி அன்பு சொல்லிட்டு போயிட்டு சரியா பொம்பளை பள்ளி விட்டுறணும். ஆமா பார்த்துருக்க மாட்டேன், ஒரு வருஷம் ஆச்சுல சந்திச்சு. அதனால அப்படியா சிறந்த முறையில் இந்த நாடகத்தை இந்த அளவுக்கு வெகு சிறப்பாக கொண்டு கூடிய நாடக அமைப்பாளர், இந்த சில்லாவளி சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர், அன்பை மாசியம் பெற்ற அருமையை அன்னார் எங்களுக்கு ஜில்லா ரஞ்சித் அவர்கள் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைதிருக்க அன்பை அன்பு சொல்லிட்டு போயிட்டு பொம்பளை பள்ளி சரியாக புடிச்சாங்களப்ப எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு சமம் பொங்கி வெளியணும், எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் இன்ப செல்வம் பொங்கி வெளியணும், எல்லாருமே இங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு சமம் பொங்கி வெளியணும், படிச்சவங்க படிக்காதவங்க இருப்பவங்க இல்லாதவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க இருப்பவங்க இல்லாதவங்க எல்லாருமே இங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு சமம் பொங்கி வெளியணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, முத்துக்கு முத்தாக. தாயாரு படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை, தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நின்னான் வாழுகிறேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம், அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா,
நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையும் காணார் இன்பமாடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமாடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமாடா 100 ஆண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாலி இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப பக்கத்துல பெட்டிக்கார பக்கத்துல இருக்கு. இருக்க நல்லதுதான். பாத்துக்கிட்டே அப்பதான் வாசிக்கலாம். என்னைய பாத்துக்கிட்டே எதை பாப்பிய? பாடுற வாயதான் வேற எதை பாருங்க நல்லா பாருங்க. அப்புறம் மைக்செட்டுக்கார அத்தா நல்லா இருக்கீங்களா? சுரந்துக்கார என்னது அத நீங்களே போட்டு சொல்லுங்க. மாட்டேன் அதனால சரி விட்டு வராது. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? உங்க வர்க்கம் தான் இருக்கு நிறைய. நல்லா இருக்கீங்களா? கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? உங்களை தான் கேட்டேன். உங்களை தானே பார்த்தேன். எனக்கு மார்கன்லாம் இல்லை, நல்லா நேரம் தான் பார்த்தேன். அப்புறம் அந்த எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா தான் நல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சிருமா? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்ல சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல சக்கச்சக்க போல சவரலி போட்ட போல வடிக்குள்ள போட்ட போல வலி வச்சுக்கவா நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்ல வச்சுக்கவா இருப்பல இந்த பச்சை கிளி சுத்துது ஏகி இருக்குல வச்சுக்கவா இருப்பல இந்த பச்சை கிளி சுத்துது ஏகி இருக்குல நான் 18 பட்டிக்கு ராஜா நான் மொத்த வளராத ரோஜா நான் 18 பட்டிக்கு ரோஜா நீ எங்காச்சும் வளராத ரோஜா வச்சுக்கவா இருப்பல இந்த பச்சை கிளி சுத்துது ஏகி இருக்குல வச்சுக்கவா இருப்பல ஒரு பச்சை கிளி சுத்துதடி சுருக்குல போட்டு தாக்கு சிறுகி வந்தா சின்ன சிறுகி வந்தா கண்ணா பண்ணடே முடி மட்டும் என்ன பண்ணடே விட்டு ஜெபினா கண்ணா பண்ணடே சிறுகி வந்தா சின்ன பண்ணடே சிறுகி வந்தா தனா பண்ணடோய் தொட்டா விடுறதெல்லாம் இல்ல பாடுங்க. அது என்னங்க சீப்பா வாசிக்கிறிய? சீப்பு இல்ல சீப்பை வச்சு வாசிக்கிறியன்னு வித்தியாசமா? அதை வச்சு தலையும் ஜீவிக்கலாம் அடிச்சுக்கலாம். பரவாயில்லையே. சீப்புலன்னா கல்யாணம் நின்ற கதை தான். பார்த்தா தெரியுது நல்லா சீவி போல் இருக்கிய.
அடுத்து அசதோச அப்பள வடை அசபட்டட சை 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 புத்தி ஒண்ணு வை போதாது வை சொத்தை எழுதி வை 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 அப்பந்த ஒரு காலி சிலாவு காலி நான் பிறந்த ஒரு காலி வந்து சிலாவு காலி திருச்சி எல்லூர் காலி மாமா அழகா பார்த்தா ஜவுளி கடை பார்த்தா ரேஷன் கடை வச்சா வட்டி கடை நீ அல்வா தந்தா அசதோச அப்பள வடை சை 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 நான் குளிச்சு கரையேறி போனா மீன்கள் எல்லாம் என்னத்தான் பத்தாலே போதும் குத்தாலம் நினைவிடுமே கண்ணத்தான் பத்தாலே போதும் கட்டவிழுக்கும் அசவருமே கடவுளுக்கேவா ஃபினிஷ் ஃபினிஷ் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நலன காத்து நீயும் வாடாத ரோசா கண்ணு நலன கண்ணி பொண்ணு நீயும் வாடாத ரோஜா கண்ணு பூங்குயிலே பூங்குயிலே அசரத வசலடி அழகும் விதியடி அசரத வசலடி அழகோ விதியடி இந்த பட்டத்து யானையோடு ஆமா போடு போடு தயமா போட ஏய் ஏய் பட்டத்து யானையோடு ஆஹா சூப்பர்யா டைமிங் எப்படி பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நலன காத்திருந்தேன் நான் எத்தனை நலன காத்திருந்தேன் கை நீட்டி பச்சை குத்தி கணவனோட பெயர் எழுதி கை நீட்டி பச்சை குத்தி என் கணவரோட பெயர் எழுதி உன் கணவன் சரியா இருந்தா நீதான் கை நீட்ட காரியம்மா என் கணவன் ஐயா பெட்டிக்காரன் சொல்லுங்க என் கணவன் சார் இருந்தா ஏம்மா? நானும் கை நீட்டக்காரன் உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணமா ஒரு தடவை கூட ஆகல ஒரு தடவை தான் கல்யாணம்னா ஆ? ஒரு தடவை கூடனா என்னது இல்லங்க ஒரு தடவை கூட ஆகலைன்னு சொல்ல வந்தேன் ஒரு கல்யாணம் அதாவது நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுன்னு சொன்னேன் கன்னி கல்யாத கன்னி பொண்ணா ஆமா டேய் அப்பா முட்டு மலராத ரோசா ஆமா முட்டு மலராத ரோசா அப்படியே முட்டாவே கை நீட்டி பச்சை குத்தி அகலவரோட பெயரெழுதி உன் கணவன் சரியா இருந்தா நீதான் கை நீட்ட காரியம்மா விரல் நீட்டி பச்சை குத்தி எரிமனோட பெயரெழுதி விரல் நீட்டி பச்சை குத்தி எரிமனோட பெயரெழுதி உன் சரியா இருந்தா நீதான் வேற நீட்ட காரியம்மா எபிம சரியா இருந்தா நீதான் வேற நீட்ட காரியம்மா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் நான் எத்தனை நாளான காத்திருந்தேன் முடிஞ்சுச்சா ஆஹா எப்படி இருக்கு பர 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 பரன்னு இருக்கு என்ன பர 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 பரன்னு இருக்கு சொரிஞ்சுக்கிறேன் தானே அந்த பரபரப்பு இல்லம்மா வேற அது வந்து அரிப்பு அந்த பரபரப்பு கிடையாது சரி இது கலகல கலகலன்னு இருக்குல அப்படியே கலகலன்னு சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா இருக்குன்னு அப்படியே சொல்ல வர்றீங்க சூறாவளி மாதிரி இருக்கு அப்படிதானே உங்களுக்கு எப்படி இருக்கு ஏங்க பரபரப்பா தான் இருக்கு இழுவையா இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தடவை பப்புன்னு ஒரு தடவை கூட்டிட்டு வந்திருக்காங்க பப்புன்னு ரெண்டு ஆளா ஒரே ஆளுதான் அது ரெண்டு ஆளுன்னு கூட சொல்ல முடியாது 4 ஆளுக்கு சமம் என்ன இந்த ஒண்ணுமே பண்ண முடியாது
கிடையாது. எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்துலயும் தான். என்னதான் நான் சொல்ல? எப்படி நான் சொல்ல? என் நெஞ்சுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவருட்டு ஆளு நல்லா வளர்த்தி எப்படியோ முடிஞ்சா சரி. ஆளு இல்ல, ஆளு அப்படி ஒரு ஆளு. அடடடா கூப்பிடுமா? சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தாப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உண்டா சித்தாப்பா? சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தாப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உண்டா சித்தாப்பா? உன் பொண்டாட்டிக்கு நினைச்சு போட்டா சித்தாப்பா, உங்க தப்பால தான் போகும் பாப்பா சித்தாப்பா. எப்பா எப்பா யாரோ உங்க கை எங்கட காணோம். எப்பா நிக்குது. எப்பா எப்பா காணோம் உங்க கை எங்கட காணோம். 3 ரவுண்ட் உள்ள விட்டா பறக்குறப்பா காணோம். டபாக்கிராயா கலமா டபாக்கிராயா துபாய் போய் வந்தவங்கிட்ட டபாக்கிராயா டபாக்கிராயா கலமா டபாக்கிராயா துபாய் போய் வந்தவங்கிட்ட டபாக்கிராயா. சிரிப்பு வருது சித்தாப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உண்டா சித்தாப்பா? சிரிப்பு வருது சித்தாப்பா, இந்த அட கிறுக்கு பையல யாரா பாத நீனு? யாரா புள்ள ஆடிக்கிட்டு இருக்குல்ல, நீ போல இடிச்சு போட்டு அதுக்கு சிரிப்பு வருது சிரிப்பு வருது. இந்த புள்ள சிரிப்பா சிரிச்சு நிக்குது. ஏல மாமா நீ கேக்குறத நான் காத்துட்டு இருக்கேன். எந்த ஒரு கரையா? சரி இவ்வளவு செலவணி நாடகம் வச்சுட்டு ஏன் எல்லாம் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்களா? இருட்டுக்குள்ள உட்காந்து நாடகம் பாக்குறியா? ஏண்டா ஐயாப்பா இவ்வளவு இருட்டுக்குள்ள உட்காந்து நாடகம் பாக்குறாளே ஏண்டா? உன் கருப்பு கரண்டி போத கலட்டு கண்ணாடி தான் பிரச்சனை. எவனா கொடுத்திருக்கேன் ஓசில வாங்கி மாட்டி வந்துட்ட. வேற எப்பவுமே கவனிக்கலைன்னு ஓசில மாட்டுறதாண்டா சூப்பரா இருக்கு. காசு கொடுத்து மாட்டினா பிரச்சனை அதிகம் வரும்டா. ஏமா அப்படிதான் போய் மாட்டிப்பா அனுபவிக்கிற. அது சும்மா இருக்கலாம். நீங்க வர சகல ஒரு விஷயம் சொல்லவா? என்னது? இங்க என்ன நடக்குது? முதல்ல நாடகம் நடக்குது. ஓ நீங்களா நாடகம் என்னன்னு தெரியாம தான் வந்தியா இங்க மூதேவி? நீங்களா நாடகக்காரங்களா? நீ என்னப்பா? டேய் நான் துபாயில இருந்து பாண்டா இறங்கி இருக்கேன். துபாயில நீங்க யாரை புடிச்சு என்ன பண்ண வந்த? யாரை புடிச்சு இங்க என்ன பண்ண வந்த? அந்த ஒரு வேளை தான்டா நாடகத்தை வந்து இன்னும் நான் பார்க்கல. அதையும் பார்க்கறேன்டா. பழைய சீக்கிரம் இங்க வரதங்க. ஏய் யாரியா நீ? அடே அப்பா டேய் எந்த ஒரு கரையா? டேய் நான் வந்ததுல இருந்து கேக்கணும் தாயா முயற்சி பண்றேன். கேக்க விட்டா தான் கேப்பேன். அஞ்சு தண்ணே வாயாவசா எடுக்க மாட்டேங்கிற. ஒரு சின்ன உதவி. என்னையா? எனக்கு காலைல சம்பளமே வேணாம். யார் தரேன்னு சொன்னது உனக்கு? இத மட்டும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன். ஏண்டா தேர்ந்தெடுத்து இத விட்டா கொடுத்து நாங்க என்ன பண்றது அப்புறம்? இவர நினைச்சிட்டு இருக்காரு இப்பதான் பாக்குறோம்னு. என்னை முன்ன பின்ன பாத்திருக்கியா இல்லையா? இல்ல நான் புதுக்கோட்டை, இந்த பிள்ளை காரைக்குடி. எனக்கு சின்ன சந்தேகம், என்னை முதல்ல பாத்திருக்கியா முன்னாடி? அந்த பிள்ளையா? நான் ஒரே தடவை பாத்திருக்கேன். எப்பா என் நெஞ்சுக்கு டான்ஸ் போட்டு கூட்டி வான்னா என் குஞ்சுக்கு டான்ஸ் போட்டு கூட்டி வந்திருக்க. இந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறா இருந்தா இப்படித்தான் பேசணும். இப்பதானே வளர்ந்து சரியா இருக்கு. உண்மையா இல்லையாக்கா? என்னப்பா உனக்கு இனிமேல் டான்ஸ் செய்யணும்னா செஞ்சாதான் உனக்கு இனிமே. அப்படியா? ஆமா சரி தொழில பார்க்க சொல்றீங்க. ஏமா முதல்ல ஒரு ஆண் வந்தா ஆணுகிட்ட அடக்கொடக்கமா பேசணும். நீங்க வந்தவனுக்கு அபே பெண் பேசப்படாது. சரியா? நான் பேசினேன். நான் பேசினப்பா நீ? இல்ல நான் பேசினேன். ஆமாடா. டேய் போடான்னு உன்னை கேட்டேன். டேய் வாடான்னு உன்னை கேட்டேன். டேய் அவனன்னு உன்னை நான் கேட்டனா? இவனே நான் உன்னை கேட்டனா? அடிச்சனா? மூஞ்சி பாருங்கனா? முகரை பாருங்கனா? சோத்த திங்கறியா? சோத்த விட்டு சுத்திங்கறியான்னு கேட்டனா? பட் டான்ஸ் ரெவடி முடியாடா. ஏய் இருமா. ஏய் எடி பாப்பா. ஏய் போச்சன செவி அந்த. ஏய் ஐயாப்பா என்னடா இத புடிச்சிருக்கறாடா? டேய் யாரு? ஏய் ரதி உனக்கு நல்ல மரியாதை இல்ல. ஒரு ஆம்பளை அடிச்சா கையில அடி கால்ல அடி என்ன மயில குத்துறீங்க? ஏய் என்னதுக்கு அதான் எடுத்துது? உனக்கு அதுதான் எடுதுனா அதுல என்ன மயில குத்துற? அந்த பிள்ளை பிடிக்குது இல்ல, நீ என்ன செய்யணும் திருப்பி? என்ன ஒண்ணு சொல்ற? பதிலுக்கு அதே மாதிரி அத நான் முடிப்பேன். சங்கத்துல 7080 ரூபாய் எனக்கு அவதாரம் வச்சு தேவையான. எவ்வளவு? 7800 ரூபாடா. 800 ரூபாய் எதுக்கு தெரியுமா? தெரியாதா? அது அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து பேசினா ஆம்பளை ஏறிக்கிட்டு அடிக்க வர்றிய, திருப்பி நான் உன்னை அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய் என்ன இதுக்கு அடிக்கிற? நான் நிக்கிற இடத்துல வந்து உனக்கு இங்க என்ன வேலை? புடுங்கற வேலையா? ஆனா ஒரு இல்ல உனக்கு நீங்க புடுங்கற வேலையா? நீ திட்டம் போது எனக்கு கோவமே வரலடா ரதி. யோயா அது ஆம்பளைக்கெல்லாம் வர உனக்கு எப்படி வரும்? டேய் அப்ப என்னை பார்த்து எப்பறா தெரியுது உனக்கு? அடா பொளந்து விடுடா பட்டிக்கார. டேய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சொல்றாரு வாதுங்க. இல்லடா உன்னை பாக்கும்போது எனக்கு ஏன் தெரியுமா கோவம் வர மாட்டேங்குது? ஏங்க? உங்க பேர் என்ன? ரதி. ரதி மாதிரியே இருக்கடா. அப்படியே. ஆனா கல்ல மூஞ்ச கழுவிட்டு பார்த்தா தெரியும் மூத்திர குடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. ஏய் அப்ப எப்படி தான்டா இருக்கான்? ஏய் யாரா சொன்னது? அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து பேசினா ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. ஏய் பொம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. எப்பவுமே பொம்பளைக்கு நாங்க ஆம்பளை மரியாதை கொடுத்து இந்த நிலைமையில வந்து நிக்குதுனா? ஆமா நீ அப்படியே கொடுத்து கிழிச்சு விட்ட வந்த உடனே. இவ்வளவு பேசறல்ல. பெண்களுக்கு நாங்க ஆம்பளை மரியாதை கொடுக்கலங்கறியா? ஆமா. இது என்ன நாடு? இந்திய நாடு. இந்திய நாடு. தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தாய் நாடு தமிழ்நாடுன்னு இருக்கு. எங்க சித்தப்பா நாடு தமிழ்நாடுன்னு இருக்கா? இருக்கா இல்லையாமா? இருக்கா இல்லையா? அந்த இடத்துல கூட பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். பேசுற மொழி என்ன மொழி? தமிழ்.
தாய்மொழியாம் தமிழ் மொழி. எங்க மாதிரி மாமா மொழி, மச்சா மொழி, சித்தப்பா மொழி, தாத்தா மொழி, கோத்தா மொழி இருக்கு. நீனா வச்சு கூப்பிட்டுக்க. அந்த இடத்துல கூட நாங்க பெண்கள் மரியாதை கொடுக்குறோம். இவ்வளவு ஏமா ஓ வர்க்க பெண்கள் மைக்க புடிங்கி போறாதயா மைக் செட்டுக்கார பாவம். ஓ வர்க்க பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, ஏன் வர்க்க ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஓன் கோசி தான் நிறைய உட்கார்ந்திருக்கு. அதான் பயமா இருக்கு. ஏமா பெண்கள் கூட்டம் உட்கார்ந்திருக்கு, ஆண்கள் கூட உட்கார்ந்திருக்கு. அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த உள்ள சடங்கு சுத்திருக்காங்களா ஐயா? சுத்திருக்காங்களா? நீ வயசுக்கு வந்தத ஒரு நாள்னாலும் சொன்னியாயா? இருமா, நீங்க வயசுக்கு வந்து நாங்க சொல்லியா நாங்க வந்து உங்களுக்கு சுத்துறோம்? பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா ஆம்பளை உங்களுக்கு நாங்க சடங்கு சுத்துறோமே, ஆம்பளை நாங்க வயசுக்கு வந்து பெண்கள் நீங்க என்னைக்காவது எங்களுக்கு சடங்கு சுத்திருக்கீங்களா? நீ சொன்னியாயா? கையையா இங்க நீட்ற? அந்த இடத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது யாரு? யாரு? நாங்க. இது கூட பரவாயில்ல. பெண்கள் நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5-6 மாசத்துல மாசம் ஆவீங்களா? மாசம் ஆவீங்களா? நாங்களா வாங்குறோம். அது ஆக்குவாங்க, நான் ஆக்கல, எவனா ஆக்கிருப்பாங்க. மாசம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிள்ளை போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வளகாப்புன்னு விழா நடத்துறாங்களா? ஆமா. மாசமா இருக்கிற உனக்கு வளகாப்பு போடுறாங்களே, மாசமாக்குன எங்களுக்கு எவனாவது ஒரு பித்தளை காப்பாது வாங்கிட்டு வந்து மாட்டுறாங்களா? இல்ல. அந்த இடத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது யாரு? ஆம்பளை. நாங்க. இது கூட பரவாயில்லம்மா. பிள்ளை பத்தா இந்த கவர்மெண்ட் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குது? பிள்ளை பத்தா 27,000. 27,000. பிள்ளை பக்கிற உனக்கு இந்த கவர்மெண்ட் 27,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ராத்திரி ஃபுல்லா நாங்க மங்கு மங்குன்னு உழைக்கிறோமே, எங்களுக்கு ஒரு 450 ரூபாய் கொடுக்குறாங்களா? இல்ல ஒரு 420 ரூபாய் கொடுக்குறாங்களா? எந்த இடத்துல நீ ஆம்பளைக்கு மரியாதை பேசிக்கிட்டு இருக்க? இது கூட 355 கொடுக்குறாங்களா? அங்க நேர கடை சாத்திருப்பாங்க. 700 வாங்கி தரையா? 1000 வாங்கி தரையா? உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? பால் பழத்தோட 1000 வாங்கி தரவா? என்னது சகல உனக்கு மேட்டர் என்ன தெரியாதா? என்னடா நமக்கு பணம் தர்றாங்க ஐயா. எவ்வளவு? 5000 ரூபாய் பணம், புது வேஷ்டி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் தர்றாங்க. இதெல்லாம் எதுக்குடா கொடுக்குறாங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு. அதேதான், குடும்ப கட்டுப்பாடு பண்ணா ஆம்பளைக்கு 5000 ரூபாய் ஆப்பிள் ஆரஞ்சு. ஆமா, இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்குடா? என்னது? ஊறணும்ல. இத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஊறுனா என்ன, ஊராட்டி என்னடா? ரெக்கையா இல்லாத கிளி கூண்டுக்குள்ள கிடந்தா என்ன, வெளியே கிடந்தா என்ன, பறக்க வாடா போகுது. அறுக்காம திருவ சொல்லிடுவோம் விடு. ஏன் தெரியுமா வந்த விஷயம் பேசுறேன்? பஸ்ல கூட உங்களுக்கு நாங்க பெண்கள் மரியாதை கொடுக்குறோமா? உண்மையிலடா. தயவு செஞ்சு நல்லா இருப்போம். நீ கெஞ்சு கேக்குறேன், கும்பிடு கேக்குறேன், கைய இங்க நீட்டாத. இல்லையா மலதி இப்படி தாண்டா நீட்டுமா? பெண்கள் நீங்க பஸ்ல போறீங்க தானே? பெண்களுக்கு ஓசில பஸ் விட்டுருக்காங்கல்ல, உங்களுக்கு ஓசில பஸ்ஸை விட்டு எங்க சரக்குல 20 ரூபாய் சேர்த்து ஏத்திட்டாங்க தெரியுமா உனக்கு? ஆம்பளை குடிக்கிறோங்கிறிய, நாங்க குடிக்க தொட்டுதான் நீ ஓசில பசுமையில ஏறிக்கிட்டு போற. இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க ஏற பக்கத்து பாரு, பஸ்ல என்ன எழுதிருப்பாங்க? பூவையர், வளைகரங்கள், மகளிர் எழுதிருப்பாங்களா இல்லையானே? ஆனா ஆம்பளை நாங்க ஏற பக்கத்து பாத்திருக்கியா? புகையை பிடிக்காது, திருடுகள் ஜாக்கிரதை, ஊனமுற்றோரு, எங்க எல்லாம் பார்த்தாங்க இழிச்சா போய் மாதிரி தெரியுது. நீ அப்படி திரியற. இது கூட பிரச்சனை. குடிக்கிறல கூட ஆம்பளை எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ஐயோ ஆமாவா, ரொம்ப ரொம்ப நல்லவன். நீ குடிக்கிற ஆண்களை நல்லவங்கிறியா கெட்டவங்கிறியா? கெட்டவன். நான் சொல்றேன், அதுவும் நம்ம ஊர் மேடையில இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், குடிக்கிற முள்ள நல்லவன். குடிகார பையல, குடிக்கிறவன் நல்லவன்ற. குடியாரன முள்ள நீ குடியாரன் சொல்லாதமா. எங்களுக்கு எல்லாம் இப்ப கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. என்னன்னு? மது பிரியர்கள் அப்படின்னு எங்களுக்கு கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. குடிக்கிறோம் ஆம்பளை குறை சொல்றிய, ஆம்பளை குடிச்சிட்டு என்னைக்காவது பிரச்சனை இருக்குமா? ஆம்பளை குடிக்கிறோங்கிறியா? ஆம்பளை குடிக்க காரணம் யார் தெரியுமா? யாரியா? பெண்கள். நீங்க ஏன் தெரியுமா சொல்றேன்? குடிக்கிற தவறே கிடையாது. குடிக்கிறவன் நல்லவன் தான், கெட்டவன் கிடையாது. குடிக்கிறவன் நல்லவன் தான். குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடியார என்னைக்குமே நல்லவன் அத்தப்ப இருங்க பங்காளியலா. நீங்க எதுக்கு தகை தட்டிய? ரைட்டா அதானே, நீங்க எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ரைட்டு. ஏமா இது கூட பிரச்சனை இல்லம்மா. ஆம்பளை குடிக்கிறோம் 5 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறானா? 5 ரூபாய் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறானா? அதுதான் என்ன காரணம்? பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஓட்டுறோமா, எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாய் சில்லற மூதைட்டு எல்லாம் கொடுக்கலையா? பாட்டிலுக்கு 10 ரூபாய். இது கூட பிரச்சனை இல்லம்மா. ஆம்பளை குடிக்கிறோம் ஆம்பளை குடிக்க காரணம் யார் தெரியுமா? பொம்பளை. நீங்க தான். என்ன எதுக்கு சொல்ற? எங்கட சொல்ற? இல்லங்கறியா? இல்ல. ஆம்பளை குடிக்க பொம்பளை ஏன் தெரியுமா காரணங்களே? எங்க போட்டா ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் ஆம்பளை நாங்க ஒரு இடத்துலயும் மறைஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு ஆம்பளை போட்டா தூக்கிட்டு பொம்பளை போட்டா தூக்கி சொருனாங்களோ அன்னையில இருந்து நாங்க ஆம்பளை போய் அங்கே குடிக்கிறோம். என்ன காரணம்? அந்த கடையில தான் நம்மள ஒருத்தனும் மதிக்கல. இந்த கடையை திறந்து வச்சு ஒருத்தர் வாங்கன்னு ஊத்தி விடுறான்னு நாங்க அங்க போறோம். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உன் பெண் வர்க்கத்திலே கேளு. ஆம்பளை போட்டா ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் எவ்வளவு சொசைட்டில மண்ணெண்ணை கொடுத்தாங்க? 5 லிட்டர் கொடுத்தாங்க. சொல்லுங்க தான், கொடுத்தாங்களா கொடுக்கலையா? 5 லிட்டர் கொடுத்தாங்களா? ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 5 லிட்டர் கொடுத்தாங்க.
என்னைக்கு பொம்பளை போட்டு அத்துக்கு சொருனாங்களோ சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. 10 ரூபா வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க மண்ணெண்ண. என்ன மசிருக்கு ஆம்பளை கொளுத்திக்கிட்டு சாகிறதுக்கா? சிலிண்டர் கொடுக்குற ஏமா மண்ணெண்ண எவ்வளவு? 5 லிட்டர் மண்ணெண்ண எவ்வளவு வித்தாங்க? எவ்வளவுயா? 5 லிட்டர் மண்ணெண்ண வெறும் 35 ரூபாய்க்கு வித்தாங்களா என்ன சொசைட்டில? 5 லிட்டர் மண்ணெண்ண வெறும் 35 ரூபா. நீ சொல்றீ அந்த சிலிண்டர் அது எவ்வளவு? 800 ரூபாய் 900 ரூபாய் 1000 ரூபாய் இப்படி ஏறிடுச்சே 1500 ரூபாய்க்கு. 35 ரூபாவா எங்க இருக்கு? உங்க சிலிண்டர் 1500 ரூபாவா எங்க இருக்கு? ஏண்டி உங்க அப்பா மேல போட்ட பொட்டி கலந்து வரும் பாத்துக்க. என்னமா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடா, இவருக்கு பேச வாய் வரலன்னு வச்சுக்க அடிக்க கிளம்பிடுறாடா. ரைட்ரா, இவளுக்கு பேச பாயிண்ட் கிடைக்கலன்னா அடிக்க ஆரம்பிச்சிடறாடா. டேய் நல்ல டெக்னிக் கை விடுறா. யாரும் அவனை சொல்லி கொடுத்தா? ராதா சொல்லி இருக்காவா? இது கூட அப்படியா? இது கூட பிரச்சனை இல்ல. உன் குருநாதர் தான் சொல்லி கொடுத்தாரா? ரைட், நல்லா சொல்லி கொடுத்த. இது கூட பிரச்சனை இல்லம்மா. இவ்வளவு பேசுறியே, ஆம்பளை குடிக்கிறோன்றியே, ஆம்பளை ஏன் குடிக்கிறோம்? ஏயா குடிக்கிற? குடிச்சவனுக்கு இந்த நாட்டுல மரியாதையா, படிச்சவனுக்கு மரியாதையா? படிச்சவனுக்கு தான் மரியாதை. அட போமாங்கிட்டு, குடிச்சவனுக்கு தான் மரியாதை. சீப்பா இல்லங்கறியா? சீப்பா வேற நாய வெட்டுற மாதிரி வெட்டுற. ஏமா இந்த அருகில மெயின் ரோடு, இந்த மெயின் ரோட்ல படிச்ச ஒரு பையன்கிட்ட ஒரு புத்தகம் நோட்டை கொடுத்து நடந்து போக சொல்லு. பின்னாடி ஒரு பஸ்ஸுக்காரன் வர என்ன சொல்ல நினைக்கிறேன்? நான் அறிவட்ட முட்டாப்பில படிச்சிருக்கியாடா, ஓரமா போட முகர பாருன்னு அடி செவில கொடுத்து வெட்டி விட்டு போவேன். இதே ஆம்பளை தண்ணியை போட்டுவிட்டு 2 கிலோமீட்டருக்கு எங்கேயோ பஸ்ஸுக்காரன் வண்டி நிப்பாட்டிடுவேன். வண்டியை விட்டு இறங்கி வந்து, தலைவா இன்னைக்கு ஏன் வண்டி தான் உங்க கண்ணுல பட்டுச்சா? இன்னைக்கு தாண்டா பொண்டாடி தாலியை விட்டு நான் எப்சி விட்டு எடுத்துட்டு வரேன், உங்களை ஓரமா போடான்னு ஒரு கட்டிங்க சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு போவேன். அந்த இடத்துல குடிச்சவங்க மரியாதை, படிச்சவங்க மரியாதையாமா? குடிச்சவனுக்கு தானே மரியாதை. ஆம்பளை குடிக்கிறோம் ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிறோமா? ஆம்பளை குடிக்க முக்கிய காரணம் நீங்க ஏன் தெரியுமா சொன்னேன்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பெண்கள் நீங்க எங்களை ஆசையா தூக்கி குளிக்க வச்சு ஒரு பேபி பவுடரோ பான்ஸ் பவுடரோ எடுத்து அப்படி ஸ்பாஞ்சில் தொட்டு இங்கே ஒரு அடி இங்கே ஒரு அடி மிச்சப்படுறது கீழே முட்டப்பா அடிச்சு என் சுஞ்சு மணின்னு பிடிச்சி கொஞ்சிரிய. உண்மையா இல்லையா? கொஞ்சிரிய இல்ல? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிடிச்சி கொஞ்சிரியே. நாங்க தண்ணியை போட்டு ஒரு நாளைக்கு வர்றப்ப ஒரு 5 கிலோ பான்ஸ் பவுடர் வாங்கி அடிச்சு ஒரு நாளைக்கு சுஞ்சு மணி கொஞ்சம் பாரு. ஏண்டா நீ ஒரு நாளைக்கு கொஞ்சம் பாருடா, அதுக்கப்புறம் பாரு ஆம்பளை நாங்க குடிக்க போவோம். இவ்வளவு பேசுறியே. இங்க பெண் வர்க்க உட்காந்துருக்காங்கல்ல, உங்க அக்கா உட்காந்துருக்கலதா? யாராவது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்காந்துருக்காங்களா? இல்ல. என்னை வளர்த்த ஆத்தாலாம் பாரு, உண்மையில சொல்லி ஆத்தா மகமாய் மாதிரி உட்காந்து ஊர்ல நடாம பாக்குறாங்க. இந்த பெண்கள்லாம் சுடிதார்னு ஓடுறிய இல்ல, பொம்பளை பிள்ளை எதுக்கு சுடிதார் ஓடுறிய? அதுக்கு லெக்கின்ஸ் பேண்ட் ஒன்று தூக்கிட்டு மாட்டி இல்ல, அது எதுக்கு போடுறிய? அந்த லெக்கின்ஸ் பேண்ட் எதுக்கு தெரியுமா போடுறிய? அந்த லெக்கின்ஸ் பேண்ட் தூக்கி மாட்டின உடனே இப்படி இருக்கிற குண்டி பிரிஞ்சுக்கிட்டு இப்படி தெரியும். அதோட நீ ஸ்கூட்டி ஓட்ட கிளம்பிடுற. ஸ்கூட்டில ஏறி பொம்பளையால இப்படி உட்காரணும். நீ ஸ்கூட்டில எப்படி ஏறி உட்கார்ற? இப்படித்தான் ஏறி உட்காரணும். இவங்க தூக்கி போடும் போதே கீழே இருக்க 46 தையலும் புருட்டட்டின்னு விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்துட்டு புருட்டு நடத்தினு வச்சுக்க, பின்னாடி இருக்க டாப் பப்பர பேண்ட் தூக்கிடும். அப்புறம் பின்னாடி போய் வண்டியை பாப்பா, உனக்கு குண்டியா பாப்பா. நீ வண்டி ஓடே எங்க குண்டியா பார்க்க வரியாயா? ஒன்னு வண்டியோட குண்டி பச்சா குண்டியா தான் பாப்பாங்க. இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க செருப்பு போட்டுக்கிட்டு தெரியல, ஆண்கள் பெண்கள் செருப்பு எதுக்காக போடுறாங்க? ஆம்பளை பொம்பளை எதுக்காக செருப்பு போடுறியா? எதுக்கு? முள்ளு குத்தாம இருக்க, கல்லு குத்தாம இருக்க செருப்பு போடுறோம். அதெல்லாம் அப்ப. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை எதுக்கு தெரியுமா செருப்பு போடுறியா? கொஞ்சம் திரும்புங்க. உனக்கு பரவாயில்ல, நல்லா சூப்பரா தச்சிருக்காங்க. ஆனா இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுது? இந்த குண்டியால பிள்ளைங்க இப்படி இருக்கும், அந்த செருப்பை போடுச்சுன்னு வச்சுக்க, இங்கிட்டு பாருடா இப்படி இருக்க அந்த ஹீல் வச்ச செருப்பு போட இப்படி இருக்கிறது இப்படி தூக்கிக்கிறோம். பொருத்தமா இருக்கு உனக்கு. இது கூட பிரச்சனை இல்ல. இந்த நைட்டின்னு பொம்பளை பிள்ளை போடுறிய, இந்த நைட்டிய முதல்ல பொம்பளை எப்ப போடணும்? நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. பகல்ல போட்டு சுத்திரிய நீ என்ன பகட்டியா? இந்த நைட்டியா போடுற தப்பு இல்ல. இந்த நைட்டியா போடுற பொம்பளை பிள்ளை இந்த துண்டை அப்படி எடுத்து இந்த லாக்கரையும் இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி தூர போட்டு கோயில் மாடல் பாத்துக்காங்க இருந்து நீ 2 அடி எடுத்து வச்சா அது 2000 அடி அடிக்கும். வர்றேன் ரோட்டை பாப்பனா உனக்கு முரட்டு பூட்டை பாப்பா அடி. ஒப்பா மாவுல பேச்சா பேசுற என்ன நினைச்சிட்டு வந்த நீ? இது சரிமா? சின்ன சந்தேகம். உனக்கு யாரு முதல்ல சாக்கெட் தச்சு கொடுத்தாங்க? எனக்கா? டெய்லருங்க. என்ன மாதிரி டெய்லர் தச்சிருக்கேன்? இந்த சாக்கெட் மட்டும் நீ கொடுத்தன்னு வச்சுக்க ரதி, உன்னை அப்படியே செதுக்கி இருப்பேன். ஆமாடா. 2026க்கான புது மாடல் பாத்திருக்கியா? இல்லையே. பார்த்தது இல்லையா? அடையாம இங்க இதான் 2020க்கான புது மாடல். இதுக்கு முன்னாடி பாத்துக்க மாட்டியா? இவர்
இதான் 2020க்கான புது மாடல். ஆமாடா. என்னடா சிம்மிஸ் மாதிரி இருக்கு. சிம்மிஸ்ல இது சிம்மிஸ் இல்லடா ஐயப்பா. வேற என்னது? என்ன தெரியலையாமா? அட போன மாசம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது திருப்பத்தூர் பஸ் ரோட்ல கிடந்துச்சு. இல்லடா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு வித்தாங்க. 2 சட்டி 150 ரூபா, 2 சட்டி 150 ரூபான்னு. நாடகத்துக்கு போயிட்டு 2 சட்டி வாங்கிட்டு போனேன். ஒரு நாடகத்துல இருந்தா உட்காந்துக்கிட்டானே குண்டியோங்க பறந்து கிழிஞ்சு வச்சுடா. கிழிஞ்சு போன சட்டியை தூக்கி போட்டானே. அத கிழிஞ்சு போன தூக்கி போடலாமாடா? உடனே பெணினா மாத்திக்கிட்டேன். ரதி நாங்க சட்டி கிழிஞ்சுனா பெணியா போட்டுக்கிறோமே. குடும்பஸ்தன் சிக்கனமா இல்லடா நாங்க சட்டி கிழிஞ்சுனா பெணியா போட்டுக்கிறோமே. நீ சட்டி கிழிஞ்சுனா என்ன பண்ணுவ? உனக்கு மாட்டி விட்டுறேன். என்ன மசிருக்கு? ஏன்டா இங்க வா. இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்குடா. ஏமா ஆமா இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்குடா. என்னடா? என்ன அதிசயம் தெரியுமா? இங்க பாரு. என்னடா? என்னமா? என்ன ஒண்ணுப்ப? இல்லடா மாசமா இருக்கு. நல்ல வாசமா இருக்கா இல்லையா? எலிச தவற அடிக்குதாண்டா நாதாரி பையல. எலி இன்னும் சாகலடா, உயிரோட தான்டா இருக்கு. புடிடா. நான் செத்துறேன்டா. அப்படி செத்த மாம்பா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற. நல்லா உள்ள விடுமா. இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்கு. என்னது? இந்த பாக்கெட் எதுக்கு நினைக்கிற? எதுக்கு? இதுல வந்து செல்போனை மாட்டலாம். சரி. இந்த பாக்கெட் எதுக்கு நினைக்கிற? எதுக்கு? இதுல மணி பர்ஸ் வச்சுக்கலாம். சரி. நடுவுல ஒரு பெருசா ஓட்ட கொடுத்துருக்காங்க தெரியுதா? இது எதுக்கு நினைக்கிற? இதுல வந்து சூச்சு போற மிஷின் வெளியில வரும். அமெரிக்கா கண்டுபிடிச்ச மிஷின் 1 லட்சம் ரூபாய் அந்த மிஷின். ஆமா இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? என்னடா பண்ற? முடிச்சிட்டியா? முடிச்சு என்ன பண்றீங்க? முடிச்சிட்டியா ஜாமி? வியாபாரம் பாக்குறேன். வியாபாரம் சக்கச்ச வந்த பழம் இது தென்னாட்ட இனிக்கும் பழம் எல்லாரும் வாங்கும் பழம் இது இலக்கின பழம் எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? மத்த பழம் இல்ல இம்மா செய்து பாத்தியா? கைக்கு அடக்கமா எடுத்து பார்க்க வட்டமா ஓட விடு. இந்த வன பத்ததுமே இசு 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 இசுடா இழுக்குதே. என்ன தனியா பண்ண விட்டு போயிட்டா உன்னைய? ஏய் எங்கடா போன? கருங்கோட்டை தனியா விட்டு போயிட்டா? மறுபடியும் டவுசரை மாட்ட போயிட்டான் போல இருக்கு. எப்பா இப்ப விழுந்தவனே வாப்பா விழுந்தவனே. என்ன பண்றீங்க நீங்க இந்த இடத்துல? பல வியாபாரம். வியாபாரம் பாக்குறீங்க. நீங்களும் வியாபாரம் பாக்குறீங்க. நானும் உங்களோட சேர்ந்து நீங்க வியாபாரம் பார்க்க முடியும்ட்டு. என்ன வியாபாரம்? ஏன்னா தனித்தனியா வியாபாரம் பார்த்தோம்னு வைங்க நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர நேரமாகும். அதனால 2 பேரும் சேர்ந்து நீங்க வியாபாரம் பார்க்க மூஞ்சா பார்த்து பேசுறீங்க. எங்கடி பாத்துக்கிட்டு இருக்கற? புடி முதல்ல புட்டாசல. அடி தாவணி போட்ட புள்ள, அடி தாவணி போட்ட புள்ள, ரவி தங்கனர உள்ள புள்ள, தங்கனர உள்ள புள்ள, தை மாசம் பொறக்கட்டுண்டி, தை மாசம் பொறக்கட்டுண்டி, ரவி உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே, தாலி ஒண்ணு கொண்டு வாரே. ஐயப்பா என்னப்பா நான் போற பக்கத்து நீ வராதப்பா. நான் ஏற்கனவே போற பக்கத்து நீ வந்து நான் வீம்புக்குன்னு பிடிச்சா தெருவுல தெரியுவேன். பிளந்து விடுவேன். இனிமே வரவே மாட்டேன். அந்த பக்கத்துலடா நம்ம சகலையாக காரணம் என்ன? என்ன காரணம்? ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. அதனால தான் சொல்றேன் வேணாம் புடி. இங்க வா. அடி தாவணி போட்ட புள்ள தங்கனர உள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்கனர உள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்கனர உள்ள புள்ள, தமசா பிறந்ததுமே தாலி ஒண்ணு கொண்டு வர தாய்மாமே, தாய்மாமே மகளே ஏ தலச்சியான கொடியே, தாய்மாமே மகளே ஏ தலச்சியான கொடியே. இங்கடா வர ஆடிக்கிட்டு. நீ நின்னாலே வாயில வைக்கிற மாதிரி இருக்கு. என்னடி சொன்ன? இங்க வா. இங்க வாமா. உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? இங்க வாமா. இங்க வா. உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? உனக்கா புதுசா ஒரு பாட்டு பாருங்க. என்னப்பா தூத்த விழுகுதா? அதெல்லாம் மழை குஞ்சுதான் விழுகுது. மழை இன்னைக்கு வராது. பயப்படாம இங்க இருப்பா. உடனே தாத்தா கிளம்பி ஏத்தா இங்க இருந்தா உட்கார்ந்தா உடனே ஒரு சொட்டு விழுந்தோட கிளம்பிட்டேன். இங்க வாமா. ஒரு புது பாட்டை உனக்கா பாடுறேன். இந்த பாட்டு உனக்கு ஆட தெரியுமா? நீ பாடு நான் இதுக்கு முன்னாடி நீ ஆடிட்டேனா ரஞ்சித்தான பேசுற மொத்த நாடகத்தோயும் உனக்கு தான். இங்க வா. அப்படியா? இங்க வா திரும்ப. திரும்படா. கை 2 மேல தூக்கு. இந்த பாட்டு பாரு சரியா ஆடணும். இல்லடா அண்ணன பாத்தியா அப்பத்த இப்படி ஆடுறது? ஆட்ட தெரிஞ்சா ஆட்டம். இங்க வந்து திரும்ப. இந்த 2 வேலை தடி மேல ஏத்து. இன்னும் ஏத்து. அட இல்லமா இப்படி இருக்கா? இந்த பாட்டு பாடும்போது இப்படிங்க இப்படி ஏத்து. ஆஹா ஏத்து. அண்ணே ரஞ்சித் அண்ணே 2 கவகு சோடிச்சுட்டு போ. உள்ள விடுது தூக்குனா எதுக்கு? சரி விடு. இந்த ஆடுறதுக்கு நீ சரிபட மாட்டே. ஏ ஏ ஏ சவத்த புள்ள, சவத்த புள்ள, சவத்த புள்ள, சவத்த புள்ள, சவத்த புள்ள, சவத்த புள்ளடா. என்ன
நீ நினைக்கிறலாங்க இல்ல ஏ ஏ ஏ ஏ சவத்த புள்ள செவத்த புள்ள சவத்த புள்ள செவத்த புள்ள என்ன வேணா எதடி தொட்டு கும்பிடுற என்ன வேணா நடக்கட்டும் என்ன வேணா நடக்கட்டும். ஏய் இத்தனை வருஷமா நீங்க 4 பேர் நாலாவது பேர்ல என்னைக்கா தொழில் தொட்டு கும்பிடுறீங்களா அந்த உள்ள பத்தி எவ்வளவு அழகா தொழில் தொட்டு கும்பிடுதுன்னு என்ன என்ன மாமா ஏய் அது குலதெய்வம் தான் போலக்கடா. நான் கும்பிட்டேன் மாமா சும்மா என்ன தொட்டு கும்பிட்டாங்க ஏ ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ள செவத்த புள்ள நீ செவத்த புள்ள ஏடா மானகட்ட மூதேவி இங்கடா வந்துகிட்டு இருக்க? அதானே நீ அந்த கம்பெனியா? இல்ல அதானே இந்த புள்ள இவ்வளவு வளர்த்து இருக்காதே அம்மா அது ஒதுங்குறத பாக்குறது இல்ல நீ. இந்த மாதிரி ஒதுங்கி போப்படாதுடா சரியா வாங்கணும் சரியா வாங்கணும். மன்னாருனா மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு. உங்க அத்தா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்காத்து நண்டு பிடிக்க சொன்னாரு தலைமையில நடக்காத மண்டபம் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்போ வர போற நீ எப்போ வர போற 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. ரதி உன் ஊர் எது? சூனானம். என்னது? ஏய் என்ன ஊரு? அதான் தொட்டு கும்பிட்டுருக்கு. உள்ள சூடானத்தான் இருக்கு ஊருக்குடா. இங்க வாடா. அதுக்கு பேரு சூடானம் இல்ல. சூரானாயம். சூரானம். 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 இங்க வாங்க. உங்க சூரானத்துல சண்டை ஓடுவாங்களா? சூரானத்துல சண்டை ஓடுவாங்களா? சண்டை போட்டா மண்டை உடைஞ்சிரும். ஏய் சண்டை அடி லூசு முண்டா சண்டை ஓடுவாளான்னு கேட்டேன். சண்டையா? எனக்கு அப்படிதான் கேட்டேன். அப்படி உங்க எப்படி வந்து சரி விடு. காரக்குள்ள சண்டை ஓடுவாங்க. அங்க போய் பெரிய பூசணிக்காய் ஒன்று வாங்கி கறி பூசணிக்காய் அதை வாங்கிட்டு வந்து ஒரு கை உள்ள போற அளவுக்கு உன் புருஷன் யாராது ஏமா ஐஸ் பெட்டியாது ஒரு கை உள்ள போற அளவுக்கு குளிய நோண்டு அத ஒரு கை சூட தள்ளி போட்டோம்னா 10 வச்சு நல்லா கொழுந்து விட்டு எரியும். அப்படியே உன் தலையில ஒண்ணு போடா. இங்க வாடா. என்னடா இப்படி கிழக்குமோ என்னடாவா இங்க வா. இப்படி கிழக்குமோமா அப்படி திரும்பி நின்னுக்க. ஏன் இப்படி திரும்பி ஒரு 3 சுத்தி முச்சந்தில கொண்டு போட்டு ஓட. ஏன் தெரியுமா? இந்த 4 பேர் கண்ணு இதுல தாண்டா இருக்குது. நான் பாக்குறதுலயே என்னப்பா அண்ணே நீ எதை பார்த்து இப்படி சூப்பர்ங்கிறது எனக்கு தெரியுது. வச்சுக்க வச்சுக்க வாயிருப்புல இந்த பஜாக்கிலே சுத்துது என் படிப்புல. வச்சுக்க வச்சுக்க வாயிருப்புல ஒரு பச்சைக்கிளி சுத்துதல சுருக்குல. வெள்ளி மணி கிண்ணத்துல மெல்ல மெல்ல சந்தனதா சந்தனத்தை பூசகொலே மெல்ல மெல்ல பொண்ணனதா அடி ஏறாதி நீ சிரிக்காதடி அழகாய நெஞ்ச பறிக்காதடி அள்ளி கொள்ள போரே உன் அழகாகத்தான் கிள்ளி கொள்ள போறே உன தெளிவாகத்தான். வெள்ளி மணி கிண்ணத்துல நல்ல சந்தனத்தான். என்னப்பா சரிமா சரி வாங்க வாங்க நல்லா இருங்க நல்லா பாருங்க. என்னப்பா மறந்து விட உள்ள தூங்கிறாத நீனு பாத்துக்க இவன் வெளில போறவன். நடி அவர்களே சொல்லுங்க. நல்லா இருங்க நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல். ஆமாடா இதுக்கு முன்னாடி நீ யாரையா காதலிச்சிருக்கியா? சத்தியமா இல்ல. சாமி சில காணாம போகுதுடா. அநியாயமா போய் சொல்றாடா. அப்ப யாரையும் காதலிச்சது இல்ல.
கல்யாணம் ஆயிருச்சா? இல்லங்க, ஒரு தடவை கூட இல்ல. என்ன கல்யாணம் ஆகல? ஆஹா. யாரையும் காதலிக்கவும் இல்ல. ஆஹா. உங்களை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியும்னுட்டேன். அப்படியா? ஆமாங்க. வீட்ல என்னங்க? வீட்ல யாருங்க வீட்ல? என் வீட்ல கேட்கணுமே. என்ன பிரச்சனை? இல்லங்க, தப்பு தப்பா சொல்றாரு அவர். எங்க அம்மா பாட்ட. உங்க அம்மா பாட்டியா? அதெல்லாம் உங்க அம்மா பிரியாணி வாங்கி கொடுத்து நான் கற்பனைக்கிறேன். நீ ஏன் கவலை போடுற? ஆமாடா. பிரியாணி பிடிக்காது. புரியாதா? விடு, பழைய கஞ்சி ஊத்தி விட்டுறேன் கெட்டு போச்சு. அதனால ஓ மேல எனக்கு வந்த காதல் ஆ. எப்படி விட காதல் தெரியுமா? எப்படி விட காதல்? இப்ப சொல்றேன் பாருங்க. புடிங்க. ஹலோ. லேட் கொஞ்சம் மாலை. ஹலோ ஹலோ. கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல, அது தேடி உசிர மொட்டுதே உன்னாலே. அடிங்க உம்மாலையா? இவ காதல் பண்ண வந்தால கடுப்பேத்த வந்தாங்க. எப்படி எந்த பாட்டு? அதுக்காக கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசிர மொட்டுதே ஒன்னாலே. மலை கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே. கண்ண மூடி கண்ட கனவு, பல சென்மம் தாண்டி வந்த உறவு. தந்தன தந்தனா தன தந்தன தந்தனா. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே ஒன்னாலே. மலை கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சென்மம் தாண்டி வந்த உறவே. தந்தன தந்தனா தன தந்தன தந்தனா. கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசுர முட்டுதே ரதிவும் மேல. நள்ளிரவு ஏங்க நம்ம இசைஞானி மெத்த மச்ச பாட்டா பொங்கி வழிஞ்சே. வீசோ பூச்சி மலை காத்தா பொன்னகையில் ஏண்டா என்ன புரிஞ்ச. சாராயம் இல்லாம சாஞ்சே நீ கண்ணால, கூழாங்கல் சேராதோ செங்கல்ல. அட காத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன், என சேர பிறந்தேன்னு எதனா சொல்ல வரேன். கண்ண மூடி கண்ட கனவே, பல சென்மம் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சென்மம் தாண்டி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசுர மொட்டுதே ஒன்னாலே. மலை கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சென்மம் தாண்டி வந்த உறவே. தந்தன தந்தனா தன தந்தன தந்தனா தந்தன தந்தனா தன தந்தன தந்தனா. நன்றி. உங்களை பார்த்ததும் வாங்க வாங்க. இங்கே சிறந்த முரளி பங்கேற்று நடிக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் பொன்னாடை போத்தி கருதப்படுகிறது. இங்கே சிறந்த முரளி இந்த நாடகத்தில் 6 மணி இசைக்கும் அருமை சகலை எங்கள் புதுக்கோட்டை சேர்ந்த SN ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கருதப்படுகிறது. கையை தட்டுங்க. இங்கே சிறந்த முரளி மிருதங்கம் இசைக்கும் அருமை மாமா புதுக்கோட்டையை சேர்ந்த சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கருதப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் பலவாத்தியம் இசைக்கும் அருமை மாமா புதுக்கோட்டையை சேர்ந்த NSM ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கருதப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் இந்த நாடகத்தில் தாள கலைஞராகவும் இந்த நாடகத்தின் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளராகவும் வீட்டிருக்கக்கூடிய அருமை அண்ணார் எங்களது ஜில்லா ரஞ்சித் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த நாடகத்திற்கு வெகு சிறப்பாக
சீன் அமைத்திருக்கக்கூடிய அருமை அண்ணார் பிரதாப் சீன் கம்பெனி உரிமையாளர் அருமை அண்ணார் பிரதாப் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு பப்புனா எடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி வீரமணி கண்டன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நல்லா கை தட்டுங்க. இங்கே சிறந்த முறையிலே இந்த நாடகத்துக்கு ஒளி ஒளியமைத்தக்கூடிய ஒளிபெருக்கி டான்ஸ் நடத்தி கொண்டிருக்கும் காரைக்குடி சேர்ந்த ரதி அவர்களுக்கு நம்ம கிராம சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. ரதி இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்கும் தமிழ் நம்ம நாடகத்தை நாளைக்கு காலையில பாத்துடலாம். மாதவராயம்பட்டி நாடகம் போட்டீங்கன்னா நாளைக்கு காலையில யூடியூப்ல வந்துடும். யூடியூப் பேர் வந்து எங்கும் தமிழ் யூடியூப் சேனல். அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கு நன்றி. நன்றிகள் தான் வணக்கம். இந்த வருஷம் வள்ளி திருமண நாடகம் வச்சு அந்த நாடகத்தில் நடிகர்களை எங்களை போட்டு அருமையான சில்லான நாடகத்தை கொடுத்து இந்த நாடகத்தில் எங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் நல்லபடியாக மழையெல்லாம் பெஞ்சு விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் துண்டு போட்ட மாதிரி அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு அரை பவுண்டில் செயின் போட்டியன்னா உங்கள் ஊர் பேர் சொல்லி நாங்கள் கழுத்தில் போட்டுக்கோம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு அண்ணே சொல்லேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மாதவராம்பட்டியை சேர்ந்த மாபெரும் கிராம மைய எனக்கு இது 2வது வாய்ப்பு இந்த வருஷத்தில். ஆமாம், இந்த வாய்ப்பு எப்போதுமே நம்ம கிராமத்தில் கொடுப்பான்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். எனக்கும் மற்றும் எங்கள் கலை குடும்பத்தை சார்பாகவும் கோடானகோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பதை அண்ணன் ஜில்லா ரஞ்சித் குருப்பூர் சார்பாக நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுடைய காதலை மலைவலை சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அருமை அண்ணன் கொடுத்து 1 வாரம் தான் ஆச்சா. இந்த 1 வாரத்துக்குள்ள சிறந்த கலைஞர்களை பார்த்து எங்கெங்க போன ஆளுகளையும் மாற்றி சிறந்த முறையில் கூட்டி வந்திருக்காரு. இது மட்டும் இல்ல, நாடகத்துக்கு ஒரு நாளைக்கு முதல் நாள் நீங்க நாடகத்தை கொடுத்தாலும் அருமை அண்ணன் நாடக அமைப்பு தருவார் என்பதை அனுப்பிச்சுண்டு வந்திருக்க அவர் மாமா ஆல்ரவுண்டுக்கார மாமா மதுரை, இந்த டான்ஸ்கார புள்ள காரைக்குடி, நாங்க புதுக்கோட்டை ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம். சிறந்த முறையில் அனைத்து சங்கத்திலையும் சிறந்த முறையில் போட்டிருக்காப்புல. இதே மாதிரி வருஷம் போடுவார் என்பதை அனுப்பிச்சுண்டு உங்களோட காதல் எடுத்து செப்புங்கள். சொந்தமா பாட்டு எழுதி பாரு நினைச்சிட்டு வாசிக்கிறீங்களா? வாடகை எடுத்து வந்திருக்கேன். இந்த ரதி புள்ள காப்பி அடிச்சு பாடி வரேனா. காதல் பண்ணும்போது கட்டி பிடிக்கிறது இல்லையா? அந்த புள்ள சேர்த்து கட்டி பிடிக்க முடியுமா? போடுமாப்பா. உனக்காக காத்திருந்தேன், பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உனக்காக காத்திருந்தேன், ஒன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். எதுக்கு நித்தம் ஒரு
பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற இருந்த போது நித்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் கண்ணுறங்க நேரமெல்லாம் கண்ணலகா உன் கண்ணவா கட்டி அணைக்கிறனே தலைவனே உன்னை நெய்வா கண்ணுறங்க நேரமெல்லாம் கண்ணலகா உன் கண்ணவா கட்டி அணைக்கிறனே தலைவனே உன்னை நெய்வா தாய்மடி தேடுகின்ற மண்டிகால் போட்டுறாத மறுபடியும் தாய்மடி தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய புள்ளைய கெடுத்து போடாத அன்பால் தானே நானும் தேடுறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய அன்பால் தானே நானும் தேடுறேன் வருவேனே சந்தோஷமா எழுதி பாடுறேன் தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய அன்பால் தானே நானும் தேடுறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்கு ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் உனக்கு ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் 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 வந்து நிக்க வேணும் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் என் கண்ணுக்கு முன்னே நல்ல பொருத்தம் ஆஹா என் கட்டளை பொருத்தம் ரவி இவ்வளவு நேரம் தள்ளி தள்ளி போய் நடித்தாய் இப்பதான் பக்கத்துல ஆகா இவ்வளவு வளர்த்தி இல்லையே ஹீல்ஸ் போட்டியாடி பரவாயில்ல என் தங்க என்ன மூஞ்சில நாடகம் அமைப்பு கட்டி பிடிச்சி நிக்கிறாப்ல யோ உன்னை பிள்ளைய கட்டி பிடிச்சான்னு நீ வந்து கட்டி பிடிக்கிற அதான் உண்மை ஏன் தெரியுமா அவர் கட்டி பிடிக்கிறாப்புல என்ன அவரை கட்டி பிடிக்க சொல்லி மாமா யோ மாமா ஏன் தெரியுமா அந்த மாதிரி சொல்றேன் பொம்பளை பிள்ளை எப்போ ஆம்பளை வெட்டிட்டு போறானோ கடைசியில் இந்த மாதிரி நண்பன் தான் கை கொடுக்கணும் அப்பத்தே அவனை திருப்பி ஒரு நல்ல வழி கொண்டு முடியும் ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேடி போறது தப்பு கிடையாது வாழ்க்கையில ஒரு ஆண் இருந்தா ஒரு பெண்ணை கண்டிப்பா தேடி போகத்தான் வேணும் நம்ம அதிகமா ஒரு பெண் மேல பாசமும் மரியாதையும் வச்சா அந்த இடத்துல ஏமாந்து போகாம ஒரு பெண்ணுகிட்ட இருக்கணும்னா அதை நம்மளை 10 மாசம் சுமந்த தாய் மட்டும்தான் அந்த தாயை தவிர வாழ்க்கையில எந்த பெண் மேல பாசம் வச்சாலும் ஒன்னு ஏமாற்றப்படுவோம் இல்லைன்னா ஏமாற்றப்படுவோம் என்பதை அன்போடு செய்து கொண்டு அந்த தாயுடைய பெருமையை பற்றி ஹலோ 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 அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்து அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே தூசு தும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சு தண்ணி இல்லாமே பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஏ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே
கண்ணிமைக்கு நொடியில உன்னுயிர் போனதே எங்க மணி இருக்க நீ வந்துடு காத்திருக்கே நீ சொல்லாம போனது என்ன நான் செஞ்சது தப்பு என்ன 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாவரங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆக்காட்டி வரல புடிச்சு அக்கஞ்சா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி வரல புடிச்சு அக்கஞ்சா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த கள்ள வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலேட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க வேணி பதறி நிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிப்ப அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க வேணி பதறி நிப்பே காய்ச்சல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வைப்பேன் என் புள்ள பப்பு நின்று 10 ஊரு சொல்லி வச்ச தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்ச உன்னை போற வார்த்தை இல்ல அம்மா உன்னை போற வார்த்தை இல்ல அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா உன்னை போற வார்த்தை இல்ல அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா கூலிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான ஓசரு கொடுமையை தாங்கிக்கிட்ட கூலிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் பொறுத்துக்கிட்ட பட்டதும்ப போது முன்னா பாலியில உதிர விட்டு அம்மா பட்டதும்ப போது முன்னா பாலியில உசிர விட்டு பட்டு தொட்டு கட்டுன உனக்கு பச்சை மூங்கி வெட்ட விட்டு ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்டு பறி கொடுத்து சமத்தவனுக்கு கொடை உடைக்க வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூட்டி
அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. கைதட்டி அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். குமரன் ஆடியோ சார்பாக இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பு வழங்கிய பார்வதி அம்மாள் அந்த நினைவாக இந்த பாடலுக்காக ரூபாய் 50 அன்பளிப்பு வழங்கிய ஸ்ரீகுமரன் ஆடியோஸ் அன்புள்ளதுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மாதவராம்பட்டியைச் சேர்ந்த அம்மா பாடலை பாராட்டி மாதவராம்பட்டியைச் சேர்ந்த மாதவராம்பட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட ஒன்றிய செயலாளர் எனது அன்புக்குரிய அண்ணன் தென்னரசன் அவர் சார்பாக அன்பு தம்பி அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மேலும் கைதட்டிய அனைத்து உள்ளத்துக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். நாடகம் உங்களை நம்பி ஒவ்வொரு நடிகர்லாம் பிறக்கி போட்டு வச்சிருக்கோம். இருக்கிறவங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க. போறவங்க ஒத்தாளா போங்க. பொம்பளை ஆள் 4 பேரா போறீங்க. போறதும் போறீங்க, ஒவ்வொரு ஆளா போங்க.